गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरं कुम्भे पुनर्वसौ जातं केरळे चोळपट्टणे कौस्तुभांशं धराधीशं कुलशेखरं आश्रये श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुण्ठनकोविदेति नाथेति नागशयनेति जगन्निवासेति आलापनं प्रतिपदं कुरु मे मुकुन्द। अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பது மத்தலர் மகள் தனக்குமின்பன் நற்புவிதனக்கிறைவன் தந்துணையாயர் பாவின பின்னை தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று இயங்குமென் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே பார்மிகுத்த பாரமுன் ஒழிச்சுவான் அருச்சுனன் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்று கொண்டு வெண்ணிசேர் மாரதற்கு வான் கொடுத்து வையமை வர்பாலதாம் சீர்மிகுத்த நின்னலாலோர் தெய்வம் நான் மதிப்பனே துரீஸ்வரத்வார பகிர்விதர்ஜிகா துராசிகாயை ரச்சிதோயமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சயஸ்யந்தனபூஷணம் தனம் யாயா விருத்திர்மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவத் விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதிலும் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானுடைய நிர்கேதுகமான கிருபா கட்டாட்சத்தாலே விசேஷமான ஞானத்தை பெற்று அந்த எம்பெருமானுடைய சொரூபம் ரூபம் குணம் அவனுடைய உடைமைகள் விபூதி இவை எல்லாவற்றையும் உள்ளபடி உணர்ந்து அற்புதமான பாசுரங்களாலே அவற்றை வெளியிட்டார்கள். அப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த பாசுரங்கள் தான் திவ்ய பிரபந்தங்கள் என்று வழங்கப் பெறுகின்றன. எம்பெருமானாலே கட்டாட்சிக்கப்பட்டபடியினாலே அவர்கள் திவ்ய சூரிகள் என்று அந்த ஆழ்வார்கள் வழங்கப் பெறுகிறார்கள். அந்த திவ்ய சூரிகள் அருளி செய்த பிரபந்தங்களுக்கு திவ்ய பிரபந்தங்கள் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இதை அருளிச் செயல் என்றும் வழங்குகிறோம். அப்படிப்பட்ட அருளிச் செயலான 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அவை அத்தனையும் நமக்கு முதலிலே முழுமையாக சம்பாதித்து கொடுத்தவர் நாதமுனிகள். அதற்கு பிறகு எம்பெருமானாருடைய ஒரு கிருபையினாலே அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு விசேஷமான வியாக்கியானங்கள் ஏற்பட்டன. சில திவ்ய பிரபந்தங்களுக்கு
ஆச்சாரியர்கள் சிலர் வியாக்கியானம் பண்ணியிருந்தாலும் 4000 முழுமைக்கும் வியாக்கியானம் பண்ணினார் பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அதனுடைய வியாக்கியானங்களையுமே கொண்டு போது போக்க வேணும் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு நியமித்திருக்கிறார்கள். நம்மளையை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட பெரிய திருமொழி வியாக்கியானத்திலே ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த வந்தனன் ஒருவன் என்ற பாசுரத்துடைய வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகின்ற பொழுது என்ன காட்டினார்? என்னால் முற்பட துவயத்தை கேட்டு நம்மளையினுடைய போதுபோக்கு எப்படி இருந்ததுன்றதை தெரிவிக்கிறார் பாருங்கள். முற்பட துவயத்தை கேட்டு அப்புறம் ஸ்ரீராம இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாயமீமாசைகளையும் அதிகரித்து போதுபோக்கும் அருளிச்செயலிலேயாம் நம் பிள்ளை என்று அருளி செய்கிறார். எல்லாவற்றையும் அதிகரித்திருந்தாலும் அவருக்கு போதுபோக்கு எதிலேன்னு கேட்டால் அருளி செயலிலே தான் என முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் கற்று அதற்கு பிறகு நியாயமீமாசைகளையும் அதிகரித்து, ஆனால் இவற்றிலெல்லாம் அதிகமாக கண் வைக்காமல் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே போதுபோக்காக அப்படி இருந்தார் என்று நம்பிள்ளையை பற்றி சொல்லுகிறார்கள். மணவாள மாமனிகளும் கூட தம்முடைய ஒரு அனுஷ்டானத்தை தெரிவிக்கின்ற பொழுது முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம், பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம், மன்னிய சீர் மாறன் கலை உணவாகப் பெற்றோம், மதுர கவி சொற்பொடியே நிலையாகப் பெற்றோம் என்று இதையெல்லாமே தமக்கு பொழுதுபோக்காக பெரிய பேராக அருளி செய்து கொண்டிருந்தார். அதனால் 4000 திவ்ய பிரபந்தங்கள் அதனுடைய அர்த்த விசேஷங்கள் இதையெல்லாம் எல்லாரும் அறிய வேணும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கின்ற ஏதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி இப்பொழுது திருநாராயணபுரம் யதிராஜ ஜீயர் சுவாமி பீட்டத்தை அலங்கரித்து எழுந்தருளிருக்கின்ற சுவாமி வாழும் ராமானுஜர் என்றே நாம் எல்லாரும் போற்றத்தக்க வகையிலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக அருந்தொண்டுகள் பலவற்றை ஆற்றி எழுந்தருளியிருக்கின்ற அந்த சுவாமி 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை எல்லாரும் அறிந்து உணர வேணும் என்பதற்காக ஒரு அற்புதமான காரியத்தை வடிவமைத்தார். அதாவது 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை தினந்தோறும் ஒரு 10 பாசுரங்கள் என்கிற கணக்கில் நாம் அனுபவித்தாலும் போரும். அப்படி ஒவ்வொரு நாளைக்கு 10 பாசுரம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் 4000ஐயும் எல்லாரும் கற்று விடுவார்களே, அறிந்து கொண்டு விடுவார்களே. ஏன்னா இந்த திவ்ய பிரபந்தங்களை ஒருத்தனுக்கு அறிந்து கொண்டால்தான் அவனுக்கு வைஷ்ணவத்துவ சித்தி என்று அழகமணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே அருளி செய்கிறார். வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே என்று திருவாய்மொழியத்தான் அவர் முக்கியமாக சொன்னார். ஆனாலும் அந்த திருவாய்மொழி என்னாலும் 4000 திவ்ய பிரபந்தமும் சேர்த்துத்தான் என்று நாம் கொள்ள வேணும். இப்படி சொல்லுகிற பொழுது அழகமணவாள பெருமாள் நாயனார் என்ன காட்டினார் என்னால், அத்தியன ஞானானுஷ்டானங்களாலே வைஷ்ணவமாகிறார் போலே சந்தங்களாயிரமும் அறிய கத்து வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி என்று அருளி செய்தார். அதாவது பிராமணியம் ஒருத்தனுக்கு நிலைக்க வேணுமானால் அதற்கு அவன் என்ன பண்ண வேணும்? அத்தியனம், ஞானம், அனுஷ்டானம் என்று 3ஆக சொன்னார். அத்தியனம் என்னால் முதல்ல வேத சப்தங்களை கற்பது, அதற்கு பிறகு ஞானம் என்னால் அந்த வேத சப்தங்களாலே என்ன அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்று அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வது, 3ஆவதாக அறிந்து கொண்டதோடு நிற்காமல் கற்க அதற்கு தக நிற்க என்று சொன்னார் போலே அதை அனுஷ்டானத்திலேயும் கொள்ளுவது, அதை பின்பற்றுவது, என்ன சொல்லி இருக்கிறதோ அதை பின்பற்றுவது. ஆக வேதங்களை கற்று அதனுடைய அர்த்தங்களை அறிந்து கொண்டு அதிலே சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றுதல் என்று இது இருந்தால் தான் ஒருத்தனுக்கு பிராமணியம் என்று சொல்லி இருக்கிறதாம். அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம்.
அதே போல ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்னன்னு கேட்டா சந்தங்களாயிரமும் அரிய கத்து வல்லாரானால் என்று அங்கேயும் 3 சப்தங்களை பிரயோகம் பண்ணியிருக்கிறார். அதை நாம் இப்படியே சொல்லலாம். அரியன்னா முதல்ல சப்தங்களை திருவாய்மொழி பாசுரங்களை அறிந்து கொள்ள வேணும். அதற்கு பிறகு கற்று என்றால் அந்த பாசுரங்களில் என்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேணும். அதற்கு மேலே வல்லார் என்றால் அதை கூடியவரை நாம் அனுஷ்டானத்திலேயும் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலேயும் கொள்ள வேணும். இப்படி இருந்தால் அவனுக்கு வைஷ்ணவத்துவ சித்தி என்று சொல்லி இருக்கிறபடியினாலே ஒவ்வொருத்தரும் திவ்ய பிரபந்தங்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை நன்றாக நெஞ்சிலே தேக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கின்ற நம்முடைய வாழும் ராமானுஜரான யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர் தம்முடைய அந்த மட்டத்திலிருந்து ஒளிபரப்பக்கூடிய வலைத்தளம் மூலமாக தினந்தோறும் 10 பாசுரங்கள் ஒவ்வொரு வித்வான்களை கொண்டு இப்படி விளக்க வேண்டியது என்று வைத்து அதை திவ்ய பிரபந்த தாரா என்கிற பெயர், அதாவது திவ்ய பிரபந்தமானது நமக்கு அப்படியே பெரிய தாரையாக நம்மிடத்தில் பெருகும்படியாக அப்படி ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்தார். அது அனுசியூத்தமாக, அதாவது ஒரு நாள் கூட இடைவிடாமல் கிட்டத்தட்ட 350 நாள்களுக்கு மேலாக, நான் கிட்டத்தட்ட 400 நாள்கள் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட அத்தனை நாள்கள் விசேஷமாக அது ஒளிபரப்பாகி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் அதை அனுபவித்து மிகவும் ஞானத்தையும் பெற்று ஆனந்திக்கிறார்கள். அதனால் இது மிகப்பெரிய விஷயம். இது அதுவும் சுவாமியினுடைய கிருபை தவிர, அதாவது எம்பெருமானுடைய கிருபை, ஆழ்வாராச்சாரியர்களுடைய கிருபை என்று சொன்னோமானாலும் அதெல்லாம் நாம் கண்கூடாக நேரே பார்க்கவில்லையே. ஆனால் நம்முடைய ஜீயர் சுவாமி தினந்தோறும் அதை எல்லோரும் நன்றாக கேட்டு ஆனந்திக்கும்படியாக அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இப்படியாக அந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு தலைப்பிலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ஒரு 10 பாசுரங்களாக அதை அவர்கள் விளக்க, அதை கேட்டு நாம் எல்லோரும் ஆனந்தித்தோம். அந்த ஒரு நிகழ்ச்சியானது நிறைவும் பெற்றுவிட்டது. அதாவது அது வாஸ்தவமாக அது நேற்றோடு நிறைவு பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால தான் நேற்றைய தினமே ஒரு பெரிய மங்கள மகோத்சவம் என்று நடைபெற்று அந்த திவ்ய பிரபந்த தாராவிலே உபனிஷத்த வித்வான்கள் அவர்கள் அனைவரையும் வரவழைத்து அவர்களுக்கு சுவாமி மிகப்பெரிய கௌரவத்தை ஜீயர் சுவாமி செய்தருளினார் என்று எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, அப்போ 4000 திவ்ய பிரபந்தம் முடிந்து விட்டதே, இதற்கு மேலே என்ன செய்வது என்றால் உடனே ஜீயர் சுவாமி என்ன சாதித்தார், அதோடு நிறுத்திவிடக்கூடாது, இது தொடர வேண்டும் என்று சுவாமியினுடைய நியமனம் ஆயிற்று. சரி, தொடர்வது என்றால் என்ன செய்வது என்று பார்க்கிற பொழுது அந்த 4000 திவ்ய பிரபந்தங்களிலே ஆழ்வார்கள் அருளி செய்த அதே அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியர்கள், பிற்காலத்திலே வந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் என்ன செய்தார்கள் என்னால் சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகங்களாக ஆக்கி வைத்தார்கள். வேதத்திலே இருக்கக்கூடிய சாரமான பகுதி அதைத்தான் ஆழ்வார்கள் தமிழிலே அருளி செய்தார்கள். ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களிலேயும் சாரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும்தான் சம்ஸ்கிருதத்திலே ஸ்தோத்திரமாக அருளி செய்தார்கள் ஆச்சாரியர்கள் என்று பார்க்கிறோம். சம்ஸ்கிருதத்திலே நம்முடைய திருவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எண்ணற்ற ஸ்தோத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலும் ஆச்சாரியர்கள் பலரும் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். நம்முடைய அதாவது முதல்ல ஆளவந்தார் தொடங்கி ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள், அவருடைய சிஷ்யர்கள், பிறகு எம்பெருமானார் அருளி செய்த ஸ்தோத்திரம், அதற்கு பிறகு எம்பெருமானாருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான், அதுக்கு மேலே கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர், இன்னும் பின்னாலே வந்த ஆச்சாரியர்கள் வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள் என ஆச்சாரியர்கள் பலர் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கூட எதை அடிப்படையாக கொண்டவை என்னால் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே ஆழ்வார்கள் என்ன அருளி செய்தார்களோ அதே விஷயங்களைத்தான் இவர்கள் இன்னும் விசேஷித்து சம்ஸ்கிருதத்திலே ஸ்தோத்திரமாக அருளி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஸ்தோத்திரங்களையும் எல்லாரும் உணர வேண்டும், அதனுடைய அர்த்தங்களையும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றிலிருந்து இன்னொரு நிகழ்ச்சி தொடங்குகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்தோத்திரதாரா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அது திவ்ய பிரபந்த தாரா. அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரத்தை தான் ஸ்தோத்திரங்களிலே
அருளி செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதனால இது ஸ்தோத்திரங்களுடைய தொடர்ச்சியாக அமைகிறபடியினாலே இது ஸ்தோத்திர தாரா என்று இப்படியாக அமைந்திருக்கிறது. இதையும் தொடர்ந்து எல்லோரும் கேட்டு அவர்கள் விசேஷமான ஞானத்தை பெற வேணும் என்கிறது தான் ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கின்ற ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவுள்ளமாகும். அந்த சுவாமியினுடைய கிருபைக்கு நாம் எல்லோரும் பல்லாண்டு பாடி இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற நிகழ்ச்சியிலே நாம் முதலிலே என்ன அனுபவிக்கப் போகிறோம் என்கிறதை இன்றைய தினம் சற்று அடியேன் விளக்குகிறேன். இதுவும் சுவாமியினுடைய நியமனத்தினால அடியனுக்கு ஏற்பட்ட ஒரு கைங்கரியமாகும். முதலிலே ஸ்தோத்திரம் என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம் என்னால் என்ன? ஒருவனை துதிப்பது, இதுதான் ஸ்தோத்திரம். ஆச்சாரியர்கள் செய்த ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் பகவானை துதிப்பதாக அமைந்திருக்கிறது. இதுக்குத்தான் ஸ்தோத்திரம்னு பேர். இந்த ஸ்தோத்திரம் என்கிற சப்தத்திற்கே ஒரு விளக்கம் வேண்டுமே என்று சொன்னால் அந்த விளக்கத்தை மிக அற்புதமாக கூறத்தாழ்வான் மேலே அது அவருடைய ஸ்தோத்திரத்தை விளக்கிற பொழுது அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்றாலும் கூட அந்த ஸ்தோத்திரம் என்கிறதுக்கு என்ன விளக்கம் அவர் சொல்லியிருக்கிறார் என்னால் ஸ்ரீஸ்தவம் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் கூறத்தாழ்வான். அந்த ஸ்ரீஸ்தவத்திலே இந்த ஸ்தோத்திரம் என்கிற சப்தத்திற்கு அவர் 2 விளக்கம் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்ற பொழுது ஸ்தோத்திரம் நாம ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயஹ யத் அன்யதீயான் குணான் அன்யத்ரது அசதோபி ஆரோப்பிய பணிதிஹி என்று முதல்ல ஒரு விஷயம் சொல்றார். இது பகவான் விஷயத்தில் பொருந்தாது, இது பிராட்டி விஷயத்திலேயே பொருந்தாது என்று தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னால் ஸ்தோத்திரம் நாமக்கியம் ஆமனந்தி கவயா, கவிகளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று எதை சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் எத் அந்யாதியின் குணான், எத் அந்யாதியின் குணான் இன்னொருத்தரிடத்தில் இருக்கிற குணத்தை என்ன பண்ணுகிறார்கள்? அந்யத்ர அசதோபி அந்யத்ரு அந்யத்ரு அசதோபி ஆரோப்பிய பணிதிகி. ஒருத்தரிடத்துல குணமே இல்லைன்னா கூட இன்னொருத்தரிடத்தில் இருக்கிற குணத்தை இவனிடத்தில் ஏறிட்டு சொல்லுவது, அவ்வளவுதான். இல்லாததை சொல்றது ஸ்தோத்திரம், கொண்டாடி சொல்றது, இதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர் அப்படின்னு சொல்லலாம் என்று பார்த்தால் சாகி தரிகி வந்தியாத்வயி, விராட்டியே அது உன்னிடத்தில் வந்தியான அது உபயோகம் இல்லை. ஏன்னு கேட்டால் இல்லாத குணத்தை ஏறிடுவதுன்னு பிராட்டியின் இடத்துல இல்லாத நற்குணம் என்ன இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொன்று சொல்றார், இல்லை ஸ்தோத்திரம்னா இப்படி சொல்லலாமா? சம்யக் இன்னொரு அர்த்தம் சொன்னார். சம்யக் சத்திய குணாவா அபிவர்ணன மதோ ப்ரூயுஹு, இல்லை இருக்கிற குணங்களை நன்றாக உயர்த்தி சொல்லுகிறது என்று சொன்னால் அதுவும் முடியாதாம் பிராட்டி விஷயத்தில். ஏன்னா இருக்கிற குணங்கள்னா எல்லாவற்றையும் முழுமையாக யாரால சொல்லி முடியும்? ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. பிராட்டி இடத்தில் இருக்கிற அத்தனை குணங்களையும் ஒருத்தனே வர்ணித்து சொல்லணும்னா அவனுக்கு சக்தியே கிடையாது அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். ஆக இந்த ஸ்லோகத்திலே சொன்ன விஷயங்கள் ஸ்தோத்திரம் என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்பதை கூறத்தாழ்வான் எப்படி விளக்குகிறார்னால், ஒருவனிடத்தில் இல்லாத குணத்தை ஏற்றி சொன்னாலும் ஸ்தோத்திரம் தான், இருக்கிற குணங்களை உள்ளபடியே புகழ்ந்தாலும் ஸ்தோத்திரம் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் பகவத் விஷயத்தில் இது இரண்டுமே முடியாதான். ஏன் முடியாதுன்னு கேட்டால் அவனிடத்தில் இல்லாத நற்குணங்கள்ன்றது கிடையவே கிடையாது. அதனால் அதையும் நம்மால் இல்லாத குணங்களை ஏற்றி சொல்லுவது என்கிறது முடியாது. இருக்கிற குணங்கள் எண்ணிறந்தவையாகினாலே அவற்றை முழுமையாக சொல்லியும் முடியாது. அதனால் உண்மையாக பார்த்தா எம்பெருமான ஸ்தோத்திரமே பண்ண முடியாது. இதுதான் அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னா ஆச்சாரியால் இவ்வளவு ஸ்தோத்திரங்களை பண்ணி வச்சிருக்காளு, ஸ்தோத்திரமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறீரே அப்படின்னு கேட்டால் அதற்குத்தான் ஆள வந்தார். அவர் தம்முடைய ஸ்தோத்திரத்தில் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். உண்மையில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அதுக்கு யாருக்கு இது அதிகாரிகள்னு கேட்டால் வேதம் ஸ்தோத்திரம் பண்ணணும். எம்பெருமானை துதிப்பதற்கு வேதத்திற்குத்தான் தகுதி. சரி, வேதம் இல்லைன்னா அடுத்தது வேற ஒருத்தர் சொல்லுன்னா பிரம்மாவை சொல்லலாமா? இருக்கிறவாளுக்குள்ள மிக்க ஞானத்தை படைத்தவன், முதல் க்ஷேத்திரஜன், அதனால அவன் அக்ரகண்யன், அவனை சொல்லலாம் என்று பார்த்தார். அப்போ பிரம்மா தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், வேதம் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், நாமெல்லாம் ஸ்தோத்திரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆள வந்தார் முதல்ல. அப்புறம் அடுத்தபடி அவரே ஒரு கேள்வி கேட்டுட்டார். என்னன்னா, வேதம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது அல்லது பிரம்மா தான் ஸ்தோத்திரம் பண்றான்
என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் இருவரும் எம்பெருமானை முழுவதுமாக ஸ்தோத்திரம் பண்ணி முடித்து விடுகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. அவர்களாலும் எம்பெருமானை முழுமையாக ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறாளே தவிர அவளாலும் எம்பெருமானை முழுக்க ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். எம்பெருமானை முழுவதுமாக அவனுடைய பெருமைகள் முழுவதையும் நாம் சொல்லிவிட முடியாது. வேதமே கூட எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணத்தை சொல்லுகிறேன், ஆனந்தம் என்கிற ஒரு குணத்தை சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்து 100 பங்காக ஏற்றி கொண்டு போய் கடைசியில் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்று திரும்பி வந்து விட்டதுன்னு சொல்றார். அதனால எம்பெருமானுடைய பெருமையை ஸ்தோத்திரம் பண்ணுவது என்று ஆரம்பித்தால் வேதத்தாலேயும் முழுக்க சொல்ல முடியாது, பிரம்மாவாலேயும் சொல்ல முடியாது அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சார். அப்போ என்ன, அப்போ வேதத்தாலேயும் சொல்ல முடியாது, பிரம்மாவாலேயும் சொல்ல முடியாதுன்றதுனால அந்த வேதமோ பிரம்மாவோ சொல்லாத இருக்காளோ, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏதோ நம்மால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். அவன் முழுக்க சொல்ல முடியலைனாலும் ஏதோ நம்மால் முடிந்த வரைக்கும் பண்ணுவோம் என்ன அப்படி பண்ணுகிறார். பேசுவார், எவ்வளவு பேசுவர் அவ்வளவே என்று சொல்லப்பட்டபடி யார் யார் எவ்வளவா பேசுகிறாளோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்படியாக இங்கேயும் சொல்லலான்னு. அடுத்தபடியாக என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ முடிக்க முடியாதுன்னு தெரிந்தும், அதாவது முழுவதுமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு தெரிந்தும் பிரம்மாவும் மற்றொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ணுறான்னா அப்போ நானும் அதே மாதிரி பண்ணிட்டு போகிறேன். ஆளை வந்தால் சொல்கிறேன், என்னாலையும் எம்பெருமானும் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னார். அர்த்தம் தான் சுவாமி. இருந்தாலும் கூட பிரம்மாவனுடைய ஞானம் எங்கே, உம்முடைய ஞானம் எங்கே? நீர் ரொம்ப அல்ப ஞானம் படைத்தவர், பிரம்மாவோ அபரிமிதமான ஞானம் படைத்தவர். அப்போ அவன் அபரிமிதமான ஞானம் படைத்தவன் என்னால் முடியாதுன்னு சொல்றதுக்கும், அல்பமான ஞானம் படைத்த நீர் என்னால் முடியாதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு கேட்டார். இருக்கட்டுமே, வித்தியாசம் இருந்தாலும் முடிக்க முடியாதுன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானேன்னு கேட்கிறார். முழுவதுமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்றது எல்லையற்ற ஞானமுடைய பிரம்மாவுக்கும் முடியாது, ஞானமே இல்லாத எனக்கும் முடியாது. இப்போ முடியாதுன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை சொன்னார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யத்வாஸ்ரமாவதி யதாமதி வாப்யசக்தா ஸ்தௌம் ஏவமேவ கலுதேபி சதாஸ்துவந்தா. அதாவது எம்பெருமானும் முழுக்க ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணத்தான் போறேன். ஆள வந்தார் சொல்றார். ஏன் எப்படி பண்றீர் என்று கேட்டால் சொல்றார் பாருங்க, வேதாக சதுர்முக முகாச்ச, வேதம் சதுர்முகன் என்று பிரம்மா இவர்களெல்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணாலும் முடியாதுன்னு சொல்றா. அதாவது முழுக்க பண்ண முடியாதுன்னு சொல்றா. நானும் முழுக்க முடியாதுன்னு சொல்ல போறேன். அவர் ரொம்ப பெரியவர், நீ ரொம்ப தாழ்ந்தவராச்சே அப்படின்னு சொன்னா உடனே அவர் கேட்கிறார், கோ மஜ்ஜதோஹோ அணுகுல அச்சலையோர் விசேஷா மகார்ணவாந்தா கோ மஜ்ஜதோர் அணுகுல அச்சலையோர் விசேஷா. ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல ஒரு பெரிய மலை விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னா, மலை விழுந்தா கூட மலை முழுகித்தான் போகும்னு. சரி, ஒரு சின்ன கல் விழுந்தா என்ன ஆகும்னு, கல்லும் முழுகித்தான் போகும். அப்போ ரெண்டும் முழுகத்தான் போகிறது ரெண்டுமே. இதில் என்ன வித்தியாசம்? மலை பெருசாக இருக்கு, கல் சின்னதாக இருக்குன்ற வித்தியாசம் ஒன்று தானே தவிர மற்றைப்படி சமுதிரத்தில் விழுந்தால் மலையும் முழுகத்தான் போகிறது, கல்லும் முழுகத்தான் போகிறது. அதுபோல எம்பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை பண்ண தொடங்கினால் பிரம்மாவும் முழுகத்தான் போகிறான், நானும் முழுகத்தான் போகிறேன். எங்களுக்குள்ள அளவு வித்தியாசம் வேறு இருக்கிற மாதிரிலும் முழுகத்தில் ரெண்டு பேரும் ஒன்று தானே என்று இப்படி மிக அழகாக அப்படி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொன்னேன். அதனால ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது அவசியம் என்கிற அர்த்தத்தை இப்படி அதாவது ஆள வந்தாரும் காட்டி அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் விசேஷித்து சொன்னால் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய ஸ்தோத்திரத்துக்குன்னு ஏற்பட்டது. அந்த ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பார்த்தீர்களானால் ஒரு 5 திருநாமங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பற்றியே அமைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம்னா என்ன, அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது பகவானை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்றார்? ஸ்தவ்யா, ஸ்தவப்பிரியா, ஸ்தோத்திரம், ஸ்துதா, ஸ்தோதா, ரணப்பிரியா. அடுத்தது ஆக இந்த 5 நாமங்கள் இருக்கிறது. ஸ்தவ்ய, ஸ்தவப்பிரிய, ஸ்தோத்திரம், ஸ்துத, ஸ்தோதா என்ன 5 திருநாமங்களும் இந்த ஸ்தோத்திரம் பண்றதை பற்றி தான் சொல்றது. முதல்ல எம்பெருமானை ஸ்தவ்யஹான்னு சொல்லிது. ஸ்தவ்யஹான்னு என்ன அர்த்தம்? எம்பெருமானை நாம் துதிக்க முக்கரணங்களை நமக்கு கொடுத்துருக்கிற அவயவங்கள் அத்தனையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தான். இது எல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இந்த விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும்
என்று எல்லாம் ஈஸ்வரனுக்காக. அதில் முக்கியமாக இந்த நாக்கு இருக்கிறது, அது எதுக்குன்னு கேட்டான். மேலே முகுந்த மாலையிலே ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் என்ற நாக்கு எம்பெருமானு துதிக்கத்தான் ஏற்பட்டதுன்னு அவர் குலசேகரர் சொல்ல போகிறாருன்னு பார்க்க போகிறோம். அதனால என்ன சொல்றா, ஸ்தவ்யஹான்னா துதிக்கப்படுபவர், துதிப்பதற்கு தகுதி உள்ளவர், துதிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவராய் எழுந்தருளி இருக்கிறவர் அப்படின்னு அந்த அர்த்தத்தை பண்ணினார். அதான் தவ்யஹான்ற திருநாமத்துக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்தவ பிரியகான்ற ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்தவ பிரியா என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா, நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அவன் எதிர்பார்க்கிறான், ஆசைப்படுறான், பகவானே ஆசைப்படுகிறான் என்று சொன்னார். அதாவது என்ன சொல்றார், இதற்கு பராசர பட்டர் ஸ்தவப்பிரியான்ற திருநாமத்துக்கு அர்த்தமருளி செய்கிற பொழுது அழகா சொன்னார். யதா கஜித் யயா கயாச்ச விதயா யயா கஜயாச்சித் பாஷயா ஏனக்கேனாபி தேஜஸ்கர என்ன சொல்றாருன்னா ஸ்திரஸ்காரிவா என்ன சொல்றார், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை யார் துதித்தாலும் சரி, எந்த மொழியிலே பண்ணினாலும் சரி, எவ்வகையாலே பண்ணினாலும் சரி, அந்த துதிகள் இருந்தாலும் கூட அதை என்ன பண்றான்னு கேட்டா, சொற்புழையோ பொருட்புழையோ எது இருந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கீகரிக்கிறான் என்று அதைத்தான் சொல்றார். குணசங்கீர்த்தன அபிமானேனா, இவனுக்கு இந்த குணங்களை கீர்த்தனம் பண்ணணுன்ற ஒரு அபிமானம் இவனுக்கு இருக்கோ இல்லையோ, அது போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்றான், விஷயா பிரியத்தமோ அஸ்யேஸ்தி, அது எப்படி இருக்கிறதுன்னா திரஸ்காரிவா குண, அது தள்ளத்தக்கதா இருந்தாலும் கூட ஒரு தோத்திரத்தை இவன் பண்றான், இவனுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல, ஏதோ கோணாமனான்னு சொல்றான் அப்படின்னாலும் எம்பெருமான் என்ன பண்றான், கோணாமனான்னு சொன்னான்னு பார்க்கலையா, பின்ன என்னன்னா சொல்லுகிறவனுடைய பிரீத்தி அன்பு நம்ம துதிக்கணும்னு நினைக்கிறானே என்று. எப்படி அந்த குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் காளாதவர் என்று எப்படி ஒரு குழந்தையானது தப்பு தப்பா பேசினாலும் அந்த மழலை சொல்லுன்னு கேட்கிற பொழுது தாப்பனாருக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறதோ, அதுபோல நாம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்தில் பிழை இருந்தாலும் கூட அது என்ன பண்றது, எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைக்கிறது. அதனால தான் நம்மாழ்வாரும் கூட என்ன சொன்னார், எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்னு. எப்படி சொன்னாலும் சரி அது எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கிடும். திருவாய்மொழி மட்டுமே இல்லை, எந்த ஸ்தோத்திரமா இருந்தாலும் பகவானை பற்றின ஸ்தோத்திரம் எத்த பண்ணினாலும் அந்த ஸ்தோத்திரங்களை எம்பெருமான் செவி கொண்டு கேட்கிற பொழுது பண்ணுகிறவருடைய நெஞ்சில இருக்கிற பிரீத்தியை பார்க்கிறானே தவிர அவன் அதில் இருக்கிற விஷயத்தை பார்க்கறது இல்லை. இன்னும் சரித்திரம் எல்லாம் கூட சொல்லுவா, பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாராம். சாஸ்திரநாமத்தை நித்தியம் பாராயணம் பண்றார், அவருக்கு தெரியாது, பாவம் சம்ஸ்கிருதம் தெரியாது, ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்க. பத்மநாபா அவரை சொல்றார், பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். உடனே ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவர், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர், அவர் இடத்துல போய் காட்டாராம், சுவாமி என்னது இது, இன்னும் பத்மநாபோ மரப்பிரபுன்றாரு, மரப்பிரபுன்னா என்ன சுவாமி அப்படின்னு காட்டாராம். தெரியாது சுவாமி, அடியன் சம்ஸ்கிருதம்லாம் வாசிக்கல, இன்னும் மரப்பிரபுன்னா நான் நினச்சிட்டு இருக்கேன், இந்த மரங்கள்லாம் இருக்க அதுக்கெல்லாம் கூட அவன் தான் பிரபு அப்படின்னு அதனால தான் சொல்கிறாளோ என்னமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று எனக்கு தோணி எடுத்து சொல்கிறேன், எனக்கு வாயில் வந்தது சொல்கிறேன் அப்படின்னு ஆறாம். உடனே ஒரு உபதேசம் பண்ணார், அப்பா அப்படி அர்த்தம் இல்லைப்பா, அந்த இடத்துல அகார பிரஸ்லேஷம் உண்டு, பத்மநாபா அமரப்பிரபு அப்படின்னு சப்தம் சேர்ற பொழுது பத்மநாபோ மரப்பிரபுன்னு சேர்றது, அதனால அப்படிதான் சொல்லணும் அப்படின்னா. அடியேன் சுவாமி அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு ராத்திரி பெருமாள் அந்த திருத்தினவனுடைய சொப்பனத்தில் வந்தாராம். அடே உனக்கு என்னடா, அவன் எப்படி சொன்னா என்னடா, அவன் மரப்பிரபுன்னு சொன்னாலே எனக்கு சந்தோஷம் தான், நான் மரத்துக்கு நான் தான் பிரபு, அதனால என்ன உனக்கு என்ன குறை, அவன் சொல்ற விஷயத்தில் இருக்கிற பக்தியை தான் பார்க்கிறேனே தவிர நான் இத்த பார்க்கல அப்படின்னு சொன்னார். என்ன இப்படியெல்லாம் சரித்திரங்கள் எடுத்து சொல்றான். இது மட்டும் இல்லை, இன்னொரு அழகான விஷயம் கூட, ஈடு 36,000 படிகளுடைய அரும்பதத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன கதை எழுதுறார். யாரோ ஒரு அரையர் சுவாமி திருவரங்கம் பெரிய கோவிலில் இருக்கிறவர், அவர் எப்பொழுதும் எம்பெருமானை பற்றி ஏதோ ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பார், திருவாய்மொழி சொல்லிட்டே இருப்பார். எப்போ அவருக்கு ரொம்ப வயசாகி போயிடுது, அவர் என்ன பண்ணாரா, கையில் ஒரு வெத்தலை பொட்டி ஒன்று வச்சுட்டுருக்கேன். அந்த காலத்தில் அந்த மாதிரி சில பேர் உண்டு, வெத்தலையை போட்டு அதில் பாக்கெல்லாம் வச்சு அப்பப்போ வேண்ட போது வெத்தலை போட்டுட்டே இருப்பா, வெத்தலை பொட்டின்னு கையில் வச்சுட்டே இருப்பா. இவர் திருவாராதனத்துக்கு ஏழை பண்ணியிருந்த ஒரு சின்ன சால கிராமம், அதையும் அந்த வெத்தலை பொட்டியிலேயே போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா இவர் திருவாராதனம் பண்ணுறதுக்கு இவருக்கு சௌகரியம் இல்லை, கண் தெரியாது பாவம். அதனால் என்ன பண்ணுவார்னா, நித்தியம் என்ன பண்ணுவார், வெத்தலை போடுற பொழுது அவர் திருவாய்மொழி சொல்லிகிட்டே இருப்பார், ஏதோ ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பார்.
அந்த வெத்தலை பொட்டிலேருந்து முதல்ல எடுத்து அந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டுக்கணும். அப்புறம் வெத்தலை எடுத்து வாயில் போடணும். பாக்கை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு கடிச்சு பார்த்தா அந்த பாக்கு, ஐயோ இது பாக்கு இல்லை சால கிராமம் அப்படின்னு அப்போ தான் தெரியுது. கண் தெரியாதோ இல்லையோ, ஒரே பொட்டியில் பாக்கியம் வச்சுருக்கார், சால கிராமத்தையும் வச்சுருக்கார். என்ன பண்ணாருன்னா அந்த சால கிராமத்தை வாயில் போட்டுட்டு வரும். உடனே கடிச்சா ஐயோ சால கிராமம் வச்சேன்னு சொல்லிட்டு வாயிலேருந்து எடுத்து அதை கொஞ்சம் தீர்த்தமெல்லாம் சேர்த்து திருமஞ்சனம் பண்ணி அப்சாரப்பட்டுட்டேன்ட்டு மறுபடியும் பொட்டியில் ஏழை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பி அவர் வெத்தலை பொட்டியிலேருந்து பாக்கு எடுத்து போட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தார். யாரோ இன்னொருத்தர் பார்த்தா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், ஐயோ இது என்ன அபச்சாரம், சால கிராமத்தை போய் வாயில் போட்டு கடிக்கிறார், அப்புறம் திருப்பி பொட்டியில் ஏழை பண்ணுறார், இது அபச்சாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரண்டியே போய் என்ன சுவாமி இப்படி பண்ணுறீங்க நியாயமானு கேட்டு. அதுக்கு அந்த சுவாமி என்ன சொன்னாராம், ஐயோ எனக்கு என்னப்பா தெரியும், கண்ணே தெரியலை, ஏதோ ஒருத்தருக்கும் எனக்கு கூட சகாயம் பண்ணுறவாளும் இல்லை, ஏதோ தெரியாத பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை அந்த சால கிராமத்தை என்னிட்ட கொடுத்துறோம், நான் திருவாராதனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆஹா அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சால கிராமத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். உடனே அவர் அந்த சால கிராமத்தை ஏழை பண்ணிட்டு போய் பெரிய கோவில் ஆழ்வாரெல்லாம் வச்சு ஒரு வெள்ளி பொட்டி பேழையெல்லாம் வச்சு நிறைய வச்சு தளிகையெல்லாம் சமர்ப்பித்து எல்லாம் பண்ணார். அன்னைக்கு அந்த வாங்கிட்டு போன ஸ்ரீ வைஷ்ணவர் அன்னைக்கு ராத்திரி வாங்கிட்டு போன ஸ்ரீ வைஷ்ணவருடைய சொப்பனத்தில் பெருமாள் வந்தாராம். வந்து அடே நான் என்னடா தப்பு பண்ணினேன், என்னை எதுக்கு இந்த மரப்பொட்டியில் போட்டு நீ அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொல்ற, ஐயோ சுவாமி பதறி எழுந்து, ஐயோ அடியன் அபச்சாரம் இல்லை, அந்த சுவாமி வாயில் போட்டு கடிக்கிறாரேன்னுட்டு தான் அம்மா கொண்டு வந்து எச்சல் பண்ணுறாரேன்னு இப்படி நான் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொன்னேன். அடே என்னை எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற வாயிடாது, திருவாய்மொழி சொல்கிற வாயிடாது, அந்த வாயில் ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு ஊறினா எனக்கும் ஆனந்தமாக தானே இருக்குது, அந்த ஆனந்தத்தை நீ ஏன் கெடுக்கிறேன்னு கேட்டேன். யார் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து, அந்த திருவாய்மொழி சொல்கிற வாயில் நான் 2 நிமிஷம் ஊறினா உனக்கு என்ன வந்தது, அதனால் நீ ஏன் அதை கெடுக்கிற, முதல்ல கொண்டு போய் நான் அவரிடத்துல ஒப்படைச்சுடு அப்படின்னு சொன்னேன். உடனே கொண்டு போய் ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன பண்ணினார், சுவாமி அபச்சாரப்பட்டுட்டேன், பெருமாளை நியமிச்சுட்டார், இது தேவலண்டு தான் இருக்கணும். சரி வச்சுட்டார். வழக்கம் போல் அவர் என்ன பண்ணுறார், சால கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிறார், அப்புறம் அதை திருப்பி வச்சுட்டு பாக்கு எடுத்து வாயில் போட்டுக்கிறார். இப்படியே பண்ணிவிடு. எதுக்கு சொல்ல வரணும், இந்த சரித்திரம் திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்துடைய அரும்பதத்தில் அடைவடைஞ்சான அரும்பதத்தில் இந்த பாச வியாக்கியானத்தில் இருக்கிற ஒரு ஐதிக்கியம். இது எதற்காக சொல்லுகிறோம்னா, ஸ்தோத்திரத்தை கண்டு எம்பெருமான் எவ்வளவு உகக்குறான், ஸ்தவப்பிரியா என்கிற திருநாமத்திற்கு விளக்கமாக இதை அடியேன் சொன்னேன். ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியான்னு சொன்னார். அதுக்கு அடுத்த திருநாமம் என்னன்னா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா என்ன, அவனே ஸ்தோத்திரம்னு. என்ன காரணம் என்னால், அவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணணுமானால் அது நம்முடைய முயற்சியால் நடக்கவே நடக்காது. அதற்கும் கூட அவனுடைய அனுகிரகம் வேணும். நம்முடைய வாயிலேருந்து ஒரு சொல்லு வரணும்னா கூட அந்த சொல்லு எத்தால வருகிறது, அவனுடைய அனுகிரகத்தால் தான் வருகிறது. அப்போ அவனை பற்றின ஸ்தோத்திரம்னா அது அவன்தான். நம்மாழ்வாரே தெரிவித்தார் அல்லவா, என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனர். 10 பாட்டு என்ன சொல்ற, 10 பாட்டுலையும் நம்மாழ்வார் என்ன சொல்றார், எதுக்காக எம்பெருமான் என்ன பண்ண, என்னை கொண்டு தன்னை பாடினான், யானாய் தன்னை தான் பாடி தென்னா வென்னும் என்னம்மான் என்று நம்மாழ்வார் என்ன சொல்ற. திருவாய்மொழியை நானா பண்ணினேன், நான் பண்ணவே இல்லை, நான் ஏற்றவே இல்லை, பின்ன யார் ஏற்றினான், எம்பெருமான் தான் ஏற்றினான். இல்லையே சுவாமி, நம்மாழ்வாருடைய அருளி செயல் தானே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னான். எம்பெருமான் பார்த்தான், தன்னை பற்றி ஸ்தோத்திரம் வேணும்னு அவனுக்கு தோணித்து. ஸ்தோத்திரம் வேணும்னா எப்படி தன்னை பற்றி தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது, தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டா எல்லாரும் அகங்காரின்னு சொல்லுவோம், தன்னை பற்றி தானே கொண்டாடிக்கிறாங்க. இவனை பற்றி மற்றவாதான் சொல்லணுமே தவிர இவனே சொல்லிக்கலாமோ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவார். அதனால பார்த்தான் எம்பெருமான், என்ன பண்ணினான், ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என்ன பண்ணினான், இதுக்கு யாராவது ஒருத்தர் ஆப்பிடுறாளான்னு பார்த்தான். திடீர்னு பார்த்தான், என் தள்ள போட்டான் அட்சதியை. நம்மாழ்வார் சொல்றார், ஆம் முதல்வன் இவன், இவன் தான் முதல்வனாம், நம்ம தோத்திரம் பண்றதுக்கு இவன் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என் தள்ள அட்சதியை போட்டான். அடுத்தது என்ன பண்ணினான், இந்த சுபகாரியங்கள்லாம் பண்ற பொழுது ஒருத்தரை போட்டு பிரம்மான்னு தள்ளி அவர் தள்ள அட்சதியை போட்டுடுவான். அட்சதியை போட்டா அடுத்த நிமிஷம் அவர் தான் பிரம்மா. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் என்னடா அன்றா அழிச்ச முடியாது. அப்புறம் கடைசியில் திருப்பி அட்சதியை போட்டால் தான் அவர் வெளியில் போக முடியும். அந்த மாதிரி என்ன பண்ணான், இவர் தள்ள அட்சதியை போட்டான் நம்மாழ்வார் தலையில். உடனே நம்மாழ்வார் சொல்றார் இந்த வார்த்தையை, ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேத்தி. அப்புறம் என்ன பண்ணினா, என் நாமுதல் வந்து புகுந்து, என் நாக்களையும் வந்து தானே வந்து அமர்ந்து கொண்டான். அமர்ந்து கொண்டு என்ன பண்ணினான்னா, தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பன். அவனே என்ன பண்ணினான், தன்னை பற்றி தானே என் வாக்கால சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணினான்னா, நான் தான் சொன்னேன் என்று நாடும் கையெடுக்கும்படி பண்ணினான். இன்னும் அதுக்கு மேல அழகமணவாள பெருமாள் நாயனார் ரொம்ப அழகா சொல்றார். என்ன பண்ணினா, தன்னை பற்றி தானே சொல்லிட்டான், ஆனா தான் சொல்லாமல் நம்ம ஆழ்வாரை இட்டு சொல்ல வச்சுட்டு
ஆழ்வார் சொன்னோடனே எல்லாரும் கை கூப்பிடலாம். உடனே இது என்ன ஆச்சரியம், இதைத்தான் நான் சொன்னதாக ஆக்கி நாடும் கையெடுக்கும்படி எனக்கு இப்படிப்பட்ட பெருமையை தந்தான் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார் என்று இப்படியெல்லாம் சொல்கிறான். இந்த காலத்தில் நடக்கிறது தான் ஒரு விஷயம் இல்லை, வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறா, ஒரு விழா நடத்துகிறா. அந்த விழாவில் அடியாரும் கூப்பிடுறா, நீ தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு கூப்பிடுறா. சரி, அதுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே இல்லை, உங்களை பற்றி அறிமுகப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது விஷயம் வேணுமே அப்படின்னா, ஆஹா அதுக்கு என்ன கொடுத்துட்றேன், ஏன்னா நம்ம தான் வச்சுட்டுருக்குவேன், கரிக்குலம் விட்டு என்ன பயோடாட்டா ஏதோ வச்சுருக்கா, எல்லாத்தையும் நம்ம எடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்டா. நம்ம கொடுக்குறத தான் அங்கே வாசிக்க போகிறோம். நான் தான் எழுதி கொடுத்தேன் என்னை பற்றி, அத்தை அவளே சொல்லிட்டு, அப்போ அவள் சொல்கிறதா ஆகிடுதுங்க. உடனே நானும் ரொம்ப பெருமையாக போய், ஐயோ என்னை பற்றி நிறைய சொல்லிட்டார், அவர் இல்லாத பொல்லாதும் சொல்லிட்டார், உண்மையாக அதெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா எல்லாரும் ஏதோ அவர் பிரீத்தினால நிறைய சொல்கிறார் என்னை பற்றி. அப்படி பிரீத்தினாலே சொல்ல, நான் சொன்னது தான், நான் எழுதி கொடுத்தது தான் அவர் சொல்கிறார், ஆனால் பிரீத்தினால சொல்கிறார். இதெல்லாம் அவையடக்கம், இதெல்லாம் சபாவனுடைய ஒரு வழக்கமாக போயிடுது. நம்மாழ்வார் சொல்கிறார் இந்த விஷயத்தை. என்ன தோத்திரம்னா என்னன்னா, எம்பெருமானே என் வாக்கில் புகுந்தான், என்ன பண்ணினா என்ன நீ துதின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், உடனே நான் ஆழ்வார் சொன்னார்னு எனக்கு பேர் வச்சுட்டான் என்ன சொல்கிறார். அதனால இந்த தோத்திரம் என்கிறது யாருடைய வாயில வந்தாலும் சரி, அது என்னன்னு கேட்டால் எம்பெருமானுடைய அனுகிரகத்தால்தானே வந்தது. அதனால ஸ்தோத்திரம்ன்றது எம்பெருமான் தான் என்கிறதான் இந்த இடத்துல சொல்றார். அதாவது ஸ்தோத்திரம் அப்படி பிரசன்னேன அனேன கரணபூத்தேன நிஷ்பாத்தியத்தை இது ஸ்தோத்திரம் என்று பராசர பட்டர் இந்த ஸ்தோத்திரம் என்கிற சப்தத்திற்கும் வியாக்கியானம் பண்றார். அதாவது இதைத்தான் நாம் முக்கியமாக இங்கே கொள்ளணும். என்னன்னா, அந்த பகவானை பற்றின ஸ்தோத்திரமும் கூட யாரால் வெளியிடப்படுகிறது, பகவானுக்கு சரீரமாக இருக்கிற ஒரு ஜீவாத்மா அவனை கொண்டு பண்ணி வச்சிருக்கான். இப்போ சரீரம் பண்ணித்துன்னா உள்ளே இருக்கிற ஆத்மா அப்படி. இப்போ ஒரு புஸ்தகம் எழுதுறேன், இந்த புஸ்தகத்தை யார் எழுதினதுன்னு கேட்டா என் கை எழுதித்துன்னு யாராவது சொல்லுவாளா, நான் எழுதினேன்னு சொல்கிறேன். நான்ங்கிறது ஆத்மா, ஆனால் எழுதினது கை தானே அப்படின்னு கேட்டா, கைங்கிறது வெறும் அவயவம் தானே சுவாமி, அங்கம் தானே சுவாமி, சரீரம் தானே சுவாமி. அப்படி அதே போலத்தான் அத்தனை ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு சரீரம் என்று கொண்டு விட்டால், அந்த சரீரமான ஜீவாத்மாக்கள் பண்ற தோத்திரம் எல்லாம் யார் பண்றது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவான பகவான் தானே பண்ணு. அதைத்தான் இங்க காட்டுறார். சோத்திரம் அபி பிரசன்னேன அனேன கரணபூத்தேன, அவனுக்கு கரணபூத்தமாக இருக்கக்கூடிய இவர்கள் பண்ணக்கூடியது ஆகையினாலே இது ஸ்தோத்திரம் என்கிற சொல்லும் பகவானையே குறிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே ஸ்துதஹா, ஸ்துதஹானா ஸ்துதிக்கப்படுபவன், அதுக்கு அர்த்தம் சொல்றார் பராசர பட்டர். யாராலனா அனந்த கருட விக்ஷசேனாதிபிகி, எல்லாரும் அவளும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஒன்றுமில்லாத நீச்சர்கள் நம்மை போன்றவர்களும் ஸ்தோத்திரம் பண்றான். ரெண்டுத்தையும் எம்பெருமான் சமமாக எடுத்துக்கொள்ளுகிறான் என்று அந்த ஸ்துதஹான்றதுக்கு அர்த்தம். அதுக்கு மேல கடைசியா சொன்னதுதான் எல்லாத்த விட ஆச்சரியம். என்னன்னா ஸ்தோதா, ஸ்தோதா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஸ்தோதாரம் ஸ்தோத்தும் ஷீலம் அஸ்யேதி ஸ்தோதா என்று பட்டருடைய வியாக்கியானம். அதாவது என்னன்னா, எல்லாரும் தன்னை ஸ்தோத்திரம் பண்றவாளே தான் ஸ்தோத்திரம் பண்ற, பகவான் ஸ்தோத்திரம் பண்றான். என்ன இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிய, நீ எவ்வளவு போஷந்தவன். நான் பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவனா, எப்பொழுதும் அதாவது ஞானத்துக்கே இருப்பிடமாய் இருக்கிறவன். அவனுக்கு கலக்கங்கள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்படி கலக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் நம்ம ஸ்தோத்திரம் பண்றான்னா உண்மையில அவர்கள் கொண்டாடத்தக்கவர்கள்னு பகவான் என்ன பண்றானா, மறுபடியும் இவாள ஸ்தோத்திரம் பண்றானா. அப்படியெல்லாம் நம்முடைய துதிக்கு மகிழ்ந்து அவன் நம்மை துதிக்கிறான் என்கிறார் இந்த திருநாமத்துக்கு அர்த்தமாக பராசர பட்டர். என்று பார்த்தால் ஸ்தோத்திரம் என்கிறதனுடைய பெருமை எவ்வளவு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் இதை போல நம்ம ஸ்தோத்திரம் என்கிற விஷயத்திற்கு முன்னுரையாக சொல்ற பொழுதே இவ்வளவு சொன்னால் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்று பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள்ல வரிசையாக நாம் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் பார்க்கணும். அதுல முதலிலே நாம் இன்றைய தினம் முதற்கொண்டு தொடங்கி அனுபவிக்க போகிற ஸ்தோத்திரம் என்கிறது குலசேகரர் அருளி செய்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரம். இதை பற்றி ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள் தெரிவிக்க வேண்டும். என்னன்னா, முகுந்தமாலை என்கிறது அது குலசேகரர் என்கிறவர் அருளி செய்தது. சில பேர் இந்த குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது என்றே சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் கொஞ்சம் விப்ரதிபத்தி இருக்கிறது. அதாவது இந்த ஸ்தோத்திரம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததுதானா என்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. என்ன காரணம் என்னால், இப்போ முகுந்தமாலை என்கிறது பிரசித்தமான ஸ்தோத்திரமாக இருந்தாலும் கூட
ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அநேகம் பேர் முதல்ல கற்றுக் கொடுக்கறதே முகுந்த மாலையாகத்தான் இருக்கும். ஆற்றுல குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கிற பொழுது முதல்ல முகுந்த மாலையைத்தான் ஆரம்பிப்பா. ஏன்னா ரொம்ப சரளமான நடையில இருக்கும். ரொம்ப சுலபமாக வியாக்கியானத்தை பார்த்து கொள்ளாமல் வெறும் ஸ்லோகத்தை பார்த்தாலே அர்த்தம் புரிகிற மாதிரி கூட இருக்கும். அவ்வளவு ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் தான் அது. பூர்த்தியாக பகவானை பற்றின ஸ்தோத்திரம் தான் அது. ஆனாலும் இது ஏன் குலசேகர ஆழ்வாருடைய அருளி செய்யலா இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டி வந்ததுன்னு பார்த்தால், முதல்ல ஒரு விஷயம், இது ஒரு ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டிருக்குமானால் இதற்கு நிச்சயமாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்கள் பண்ணியிருப்பார்கள். எப்படி ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதே போல வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் என்ன இப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த கத்தியத்திரயத்திற்கு வியாக்கியானங்கள் அமைந்துள்ளன என்ன இப்படியெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதற்கு கூட பராசர பட்டருடைய ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் கூட பிற்காலத்தில் பலர் வியாக்கியானங்களை பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் இந்த முகுந்த மாலை என்கிறதுக்கு பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் எதுவும் அமையவே இல்லை, ஒரு விஷயம். ரெண்டாவது, முகுந்த மாலை என்கிறது பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களிலே எங்கேயும் மேற்கோளாக காட்டப்படவே இல்லை. கூரத்தாழ்வானுடைய ஸ்தோத்திரங்களையும் பராசர பட்டருடைய ஸ்தோத்திரங்களையும் கூட வியாக்கியானத்தில் மேற்கோளாக காட்டியிருக்கா. ஆனால் இது முகுந்த மாலை எங்கேயுமே வியாக்கியானத்தில் மேற்கோளாக நாம் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறோம். எந்த இடத்துலையும் மேற்கோள் இல்லை. அப்போ மேற்கோளாக காட்டப்படலைன்னா இது ஆழ்வாருடைய அருளி செயலாக இருந்தால் நிச்சயமாக மேற்கோளாக காட்டியிருப்பாளா மாட்டாளா, அது ரெண்டாவது சந்தேகம். மூணாவது, கிரகங்களில் திருவாராதனம், சந்நிதிகளில் கூட திருவாராதனம் நடக்கிற பொழுது நடுவில் மந்திர புட்பம் என்று பண்ணுறோம். இந்த மாதிரி காலங்களில் ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் மந்திர புட்பத்தில் சொல்கிறதுன்றது உண்டு. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, உடையவருடைய கத்தியத்திரயத்திலேருந்து சொல்லுவா, பஞ்சஸ்தவத்தில், ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில், ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் இதிலெல்லாம் ஸ்லோகங்களை எடுத்து சொல்கிறான். ஆனால் இந்த முகுந்த மாலையை அந்த மந்திர புட்பத்தில் சொல்கிற வழக்கம் கூட எங்கேயும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் பிற காரணங்களை கொண்டு பார்க்கிற பொழுது ஒருவேளை இது குலசேகர ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டது என்றது இல்லாததாக இருக்கலாமோ. அப்போ ஏன் பிரசித்தம் வந்துடுத்தோம்னா, அந்த பரம்பரையில் வந்தவாழ்ல நிறைய பேர் குலசேகரன் பேர் வச்சுக்கிறார். குலசேகரன் என்கிறது ஒரு பொதுவான திருநாமம், அந்த குலத்திற்கே ஒரு சிகரமானவர் என்கிறபடினால குலசேகரன் பேர். ராஜாக்களில் பல பேர் குலசேகரன் பேர் வச்சுக்கிறார். குலசேகர ஆழ்வாருடைய பரம்பரையிலேயே பிற்காலத்தில் யாரோ ஒருத்தர் குலசேகரன் என்று பேர் வைத்துக்கொண்டு அவர் இந்த கிருத்தியை பண்ணியிருக்கலாமோ என்று அப்படியும் ஒரு சின்ன சந்தேகமும் உண்டு. அதை தவிர இன்னொரு விஷயமும் உண்டு. என்னன்னு கேட்டால், இந்த குலசேகர ஆழ்வார்கள் செய்த முகுந்த மாலையினுடைய கடைசியில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தம்மை பற்றி ராஜ்ஞா குலசேகரேனன்னு சொல்கிறார். சொல்லுகிற பொழுது தம்மை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறார். என்ன சொல்கிறார்னா, எஸ்ய பிரியவு ஸ்ருதிதரவு கவிலோக வீரவு மித்ரே த்விஜன்மவர பத்மசராவ பூதாம் அப்படின்றது இந்த முகுந்த மாலையின கடைசி ஸ்லோகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு 2 நண்பர்கள் இருந்தாலாம். யாருக்குன்னா, மித்ரே த்விஜன்மவர பத்மசராவ். த்விஜன்மவரர்னு ஒருத்தர், பத்மசரர்னு ஒருத்தர். இவா 2 பேரும் இவருக்கு மிக்க நண்பர்கள். யாருக்கு? இந்த தோத்திரத்தை பண்ணின குலசேகரருக்கு. அவர் சொல்லிக் கொடுக்கிறார், இந்த தோத்திரத்தை பண்ணின குலசேகரனான எனக்கு ரொம்ப உற்ற நண்பர்கள் 2 பேர். யார் அவர் அப்படின்னா, த்விஜன்மவர பத்மசர அப்படின்னு 2 பேரும் சொல்கிறார். த்விஜன்மவரர்னு ஒருத்தர், பத்மசரர்னு ஒருத்தர். இவா 2 பேரும் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்கள்னு சொல்கிறார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதாவது குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. குலசேகர ஆழ்வாருக்கு த்விஜன்மவரர்னு ஒருத்தர் நண்பராயோ அல்லது பத்மசரர் என்று ஒருத்தர் நண்பராயோ இருந்ததாக குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தில் காணவே காணும். அது ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம், 5வது, இப்போ 3 விஷயம் சொன்னேன். ஸ்தோத்திர வியாக்கியானம் பண்ணப்படவில்லை, மேற்கோளாக எடுக்கப்படவில்லை, அதுக்கு மேலே அனுஷ்டானத்தில் மந்திர புஷ்பத்தில் முதலானவற்றில் வரவில்லை. இவர் சொல்லப்பட்ட இந்த விஷயமும் இல்லை. த்விஜன்மவர பத்மசரர் என்கிற நண்பர்கள் சொல்கிறார். அப்படி ஒன்று அவருடைய குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தில் அது காணும். 5வதாக அடியேனுக்கு தோன்ற இன்னொரு விஷயம் என்னன்னா,
பெரும்பாலும் இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்ணனை பற்றி, கிருஷ்ணனை பற்றி சொல்லி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் கண்ணபிரானை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆனால் பிரசித்தமாக குலசேகர ஆழ்வார் ராமபிரானிடத்தில் ஈடுபட்டவர்னு சொல்றார். ராமாவதாரத்தில் தான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அதனால்தான் ராமாயணம் முழுக்க பெருமாள் திருமொழியின் கடைசி பதிகத்தில் அருளி செய்தார் என்னெல்லாம் பார்க்கிறோம். இதில் பிரசித்தமாக ராமபிரானை பற்றின ஸ்லோகங்கள் இந்த இதில் ரொம்ப அப்படி பிரபலமாக அதிகமாக இல்லை. இதில் இந்த பெருமாள் இந்த முகுந்த மாலையில் இதையெல்லாம் கொண்டு பார்க்கிற பொழுது அவர் குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததாக இருக்கிறதுக்கு பிரசக்தி இல்லை. இது வேறு யாராவது அருளி செய்து குலசேகரருடைய பெயராலே, அது அதாவது அந்த குலசேகரர் என்கிற பெயருடைய மற்றொருவராலே அருளி செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இதற்கு ஒரு தனியன் அமைந்திருக்கிறது. அந்த தனியனை பார்த்தா குலசேகர ஆழ்வாரை பற்றி தான் சொல்றது. அதுதான் ஆச்சரியம். இந்த தனியன் என்ன இருக்குதுன்னா, தனியனை முதல்ல சொல்றேன். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் என்பதுதான் தனியன். என்ன குஷ்யதே யஸ்ய நகரே, எவரோருடைய நகரத்திலே எப்பொழுதும் ரங்கயாத்ரா, ரங்கயாத்திரை என்கிறது எவருடைய நகரத்திலே எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட குலசேகர ராஜாவை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த தனியன் அமைந்திருக்கிறது. அதாவது குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தில் இந்த விஷயம் இருக்கிறது. என்ன சொல்றார் அவர்? நான் எப்பொழுதும் ஸ்ரீரங்கத்துக்கு என்று கொலோ கண்கொளிர காணு நாளே, பெருமாள் திருமொழி முதல் பதிகத்தில் கூட அதான் விஷயம். என்ன சொல்றார்? என்னைக்கு போய் நான் திருவரங்கத்துக்கு போக போறேன், என்னைக்கு நான் ரங்கநாதனை சேவிக்க போகிறேன் என்று அவர் பாரித்து கொண்டே இருந்தார் குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்ட குலசேகரரை வணங்குகிறேன் இருக்கிறபடியினாலே இந்த தனியன் குலசேகர ஆழ்வாரை சொல்லுவதாகத்தான் அமைந்திருக்கிறது. குஷ்யத்தே யஸ்ய நகரே எவரோருடைய நகரத்திலே ரங்கயாத்திரையை பற்றிய பேச்சானது குஷ்யத்தே கோஷிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட ராஜாவை வணங்குகிறேன், குலசேகரரை வணங்குகிறேன். அப்ப இது குலசேகரரை பற்றி தானே சொல்றது அப்படின்னு. அது என்னன்னா, இந்த தோத்திரம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது என்கிற அபிப்பிராயத்தாலே யாராவது ஒருத்தர் இந்த தனியனை பண்ணியிருக்கலாம், அதனால அப்படி இருக்கலாம்னு ஒரு அர்த்தம். அது ஒரு சமாதானம் இல்லையா? இன்னொரு சமாதானம், எப்படி குலசேகர ஆழ்வார் ராஜ்யபாரத்தின் காரணமாக ஸ்ரீரங்கத்திற்கே போக முடியாமல் தவித்தாரோ அதுபோல பிற்காலத்தில் வந்த அந்த ராஜாவுக்கும் கூட இதே மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையோ? நான் என்னைக்கு ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிக்கிறது, என்னைக்கு சேவிக்கிறதுன்னு சில சமயம் நாமே கூட சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு போகிறது, இந்த சம்சார சாகரத்தை விட்டுட்டு என்னைக்கு போய் நம்ம நிச்சயத்தையாக நான் ஒரு வருஷம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும்னு ஆசை, ஆனால் என்னைக்கு முடியும் அது அப்படின்னு சாதாரணமாக எல்லாரும் கூட சொல்கிறா. அந்த மாதிரி ஒருவேளை இந்த தோத்திரத்தை அருளி செய்த வேறு ஒரு குலசேகரர் ஆயிருந்து அவருக்கும் இதே மாதிரியான நிலைமை இருந்தும் கூட இந்த தனியன் ஏற்பட்டிருக்கலாம் என்று இப்படி சொல்லுவாரும் உண்டு. ஆனால் இந்த துஜன்ம வர பத்மசராபு பூத்தான்றதுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னா, அது கூட ஒரு சமாதானம் சொல்லிட்டா. இந்த குலசேகர ஆழ்வாருக்கே பொருத்தம் இது அப்படின்னு ஒரு அர்த்தம், அப்படியும் ஒரு சமாதானம். என்ன சொல்றான்னா, குலசேகர ஆழ்வார் அவருக்கு முன்னால் இருக்கிறவர் பெரிய ஆழ்வார், பின்னால் இருக்கிறவர் நம்ம ஆழ்வார். வரிசையா ஆழ்வார் கிரமம் சொல்லணும் வந்தா பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள் மாறன், சேரலர்கோன், தூய பட்டநாதன். கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன்னா, முன்னால் இருக்கிறவர் நம்ம ஆழ்வார், பின்னால் இருக்கிறவர் பெரிய ஆழ்வார், நடுவில் குலசேகர ஆழ்வார் இல்லையா? அருள் மாறன், சேரலர்கோன், பட்டர்பிரான் இருக்கு. அப்போ அந்த நம்மாழ்வார் ஆறுன்னா அவர் தான் பத்மசரர்னு பேர் இருக்கு. பத்மசரர்னா என்ன? பத்மத்தை சரமாக உடைய மன்மதனுக்கு மாறன்னு பேர், அது இடைநரகரம். நம்மாழ்வாருக்கு மாறன்னு பேர். அதனால பத்மசரன்றது நம்ம ஆழ்வாரை, துஜன்மவரர் என்கிறது பெரிய ஆழ்வாரை. ஏன்னா வேயர் குலத்துதித்த விட்டு சித்தன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அவர் வேயர் குலம் என்ற உயர்ந்த அந்தன குலத்திலே பிறந்தவர் ஆகையினாலே துஜன்மவரர் என்கிறது பெரிய ஆழ்வாரையும் பத்மசரர் என்கிறது நம்ம ஆழ்வாரையும் குறிக்கிறது. அவ ரெண்டு பேருக்கும் தாம் இடைப்பட்டவர் ஆகையினாலே அவர்கள் இருவரையும் தமக்கு மித்திரர் என்று சொல்லிக் கொண்டார் என்று இப்படியும் சில பேர் அர்த்தம் சொல்றார். எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்கிறது. உண்மையில காஞ்சி பிரதிபாதிபயங்கர சுவாமி அவர் என்ன காட்டியிருக்கிறார்னா, இது குலசேகர ஆழ்வாருக்கு பிற்பட்ட ஒருத்தர், குலசேகரர் என்கிற பெயரை உடையவர், அவராலே அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரமாகத்தான் இருக்க வேணும். இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயத்தில் இது
முதலிலே அனுசந்திக்கப்பட்டு வருகிறபடியினாலே இந்த ஸ்தோத்திரத்தை முதலிலே நான் வெளியிடுகிறேன் என்றுதான் சுவாமி இதை ஒரு சின்ன வியாக்கியானத்தையும் அருளி செய்து வெளியிட்டிருக்கிறார். சுவாமியினுடைய ஸ்தோத்திர மாலான்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். கிட்டத்தட்ட நம்முடைய ஸ்தோத்திர தாரையும் கூட அந்த கிரமத்தில் தான் நடைபெறும் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திர மாலான்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். எல்லா ஸ்தோத்திரங்களையும் ஒரே புஸ்தகத்தில் வெறும் மூலம் ஸ்லோகம் மட்டும் போட்டு ஒரு கிரந்தம் வெளியிட்டிருக்கிறார் காஞ்சி பிரதிபாதி பயங்கர சுவாமி. அதில் முதல் ஸ்தோத்திரமாக முகுந்த மாலையை தான் போட்டிருக்கார். அதற்கு அடுத்தபடியாக ஆளவந்தாரர்கள் செய்த ஸ்ரீஸ்து அந்த சதுஸ்லோகி, அதுக்கப்புறம் ஸ்தோத்திர ரத்னம், அப்புறம் கத்தியத்திரயம் என்று போகிறது. அதனால் முதல்ல அருளி செய்தது இது, அதாவது அவரும் வெளியிட்டிருப்பது முகுந்த மாலை ஆகையினாலே அந்த முகுந்த மாலையைத்தான் நாம் இப்பொழுது முதலிலே அனுபவிக்க தொடங்குகிறோம். இது குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததா இல்லை வேற ஒருத்தர் அருளி செய்ததா என்கிற விசாரம் கூட நமக்கு தேவையில்லை. ஸ்தோத்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றன. அது யார் அருளி செய்ததா இருந்தால் என்ன, அதில் இருக்கிற விஷயங்கள் நம்முடைய அனுபவத்திற்கு நிச்சயமாக, அதாவது நமக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடிய விஷயங்களைத்தான் அதில் தெரிவித்திருக்கிறார். அதில் இருக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாரும் அனுபவித்து நாம் மகிழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த கிரமத்திலே முதலிலே 1-2 ஸ்லோகங்களை இன்றைய தினம் அடியன் சுவாமியினுடைய ஜீயர் சுவாமியினுடைய நியமனப்படி தொடங்கி வைத்து விடுகிறேன். முதல் ஸ்லோகத்திலேயே என்ன பண்றாருன்னா, எப்பொழுதும் நான் உன்னுடைய திருநாமங்களையே அனுசந்தித்துக் கொண்டிருக்கும்படி நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும். இன்னொரு விஷயம், இந்த முகுந்த மாலையில கூட பல்வேறு பாட்டங்கள் இருக்கின்றன. 40 ஸ்லோகத்திலேருந்து 45 ஸ்லோகம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எல்லாம் போட்டிருக்கா. நம்முடைய பரம்பரையில் என்ன வந்ததோ அந்த கிரமத்தில் நாம் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். இதில் கூட கொஞ்சம் பாட்ட பேதங்கள் இருக்கிறது, சில ஸ்லோகங்களே அதிகமாக இருக்கிறது. சில பதிப்புகளில் பார்த்தா இந்த ஸ்ரீவல்லபேத்தி வரதேத்தின்ற முதல் ஸ்லோகமே இல்லை, ஜெயத்து ஜெயத்து ஜெயவோன்ற 2வது ஸ்லோகத்தான் முதல் ஸ்லோகமாகவே போட்டிருக்கா சில பேர். அப்படியெல்லாம் கூட மாறி மாறி வருது. இருந்தாலும் நாம் காஞ்சி பிரதிபாதி பயங்கர சுவாமி காட்டி இருக்கிற வழியிலே அந்த அவர் வியாக்கியானம் வெளியிட்டு இருக்கிற கிரமத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். முதல் ஸ்லோகம் இந்த பதிப்பின்படி என்னன்னா, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமங்களையே நாம் வாய்வருவி கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா திருநாம சங்கீர்த்தனம் தான் உயர்ந்த ஒரு உபாயம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அது நமக்கு மற்ற உபாயங்களெல்லாம், அதாவது உபாயம்னா நான் உபாயமா இல்லை, நாம சங்கீர்த்தனத்தையும் நாம் என்ன பண்ணணும், பகவத் கைங்கரியமாக பண்ணணும். இருந்தாலும் நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப உயர்ந்தது. என்ன அது நன்னா வராக சர்ம ஸ்லோகத்தில் வராக புராணத்தில் காட்டப்பட்டிருக்கிற விஷயமாக கைசிக புராண மகாத்மியத்தினுடைய முதல்லையே தெரிவிக்கிறார், நாம சங்கீர்த்தனம் தான் உயர்ந்தது. விசேஷித்து ஸ்ரீமன் மகாபாரதத்திலேயே என்ன வருது, பல பல உபாயங்களை தெரிவிக்கிறான். நிறைய தர்மங்களை உபதேசிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். கடைசியில் என்ன கழுக்கிறார் தர்மபுத்திரர், நீரில் நிறைய தர்மங்களை சொன்னீர், எது உயர்ந்த தர்மம்னு நீரே சொல்லும். ஏஷமே சர்வ தர்மானா கோதர்ம பவத பரமோ மதா, எது உயர்ந்த தர்மம்னு உம்முடைய நெஞ்சுக்கப்படுகிறது அது சொல்லும்னு கேட்கிறார். உடனே என்ன பண்றார், இந்த நாம சங்கீர்த்தனத்தை எடுத்து சொல்லி ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மஹா அதிகதமோ மதா என்று பீஷ்மாச்சாரியர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால இங்க குலசேகரர் என்ன கேட்கிறார்னா, எப்பொழுதும் நான் உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொன்னாத்தான் அவனுடைய திருவுள்ளம் முகக்கிறது. ஆனால் அப்படி திருவுள்ளம் முகக்கும்படி திருநாமத்தை சொல்றதுக்கும் அவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே என்று சொல்லப்பட்டபடி அவனுடைய அருளாலே அதை பெற வேண்டும் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த முதல் ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்தா. ஏ முகுந்தா, இந்த ஸ்லோகத்துக்கு முகுந்த மாலைன்னு பேர் வந்ததுக்கே இதுதான் காரணம். முதல் ஸ்லோகத்திலேயே முகுந்தான்னு ஆரம்பிச்சார் பெருமானை பார்த்து. அவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு மாலை, ஸ்தோத்திர மாலை இது. அதனால இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா முகுந்த மாலா அப்படின்னு பேர் ஏற்பட்டு விட்டது. அந்த முகுந்தனை பார்த்து முதல்ல ஸ்ரீவல்லபா இதி வரத இதி இப்படியெல்லாம் சொல்லணும். உன்னை நான் எப்பொழுதும் ஆலாபனம் பண்ணிட்டே இருக்கணும். ஆலாபினம் மாம் குருஷான்னு அர்த்தம். எப்பொழுதும் உன்னையே வாய்ப்பு தற்றி கொண்டிருக்கும்படியாக என்ன நீ பண்ணணும். என்ன வாய்ப்பு தத்தணும், ஸ்ரீவல்லபான்னு சொல்லணும், நான் வரதான்னு சொல்லணும். அதான் சொல்லிட்டாருன்னா சொல்லணும்னு கேட்கிறாருன்னா
சொல்லிட்டே இருக்கிச்ச சொல்லணும்னு கேட்கறது என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் கூட அவனுடைய அனுகிரகத்தாலே விளைவது. அதுக்காகத்தான் சொல்றார். அதாவது முதல்ல ஸ்ரீவல்லபான்னு சொல்றார். சொல்ற பொழுதே சுபமான ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஸ்ரீயை இட்டு ஆரம்பிக்கிறார் பாருங்க. அது ரொம்ப உயர்ந்தது இல்லையா? என்ன காரணம்? பிராட்டிக்கு மணவாளன் என்கிறது தான். எப்படி பெயாழ்வார் திவ்ய பிரபந்தத்தை தொடங்குகிற பொழுதே திருக்கண்டேன் என்று தொடங்கினாரோ அதுபோல இவரும் ஸ்ரீவல்லபான்னு தொடங்குகிறார். எம்பெருமானை ஸ்ரீயான பெரிய பிராட்டியார் அவளுக்கு வல்லபனானவன் என்ன அந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்கிற அந்த புருஷகார வைபவத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக தொடங்குகிற பொழுதே ஸ்ரீவல்லபேதி என்று சொன்னார். ஸ்ரீவல்லபான்னு நாம் சொல்லணும். அதுக்கு அடுத்தது வரதைதி. அவன் ஸ்ரீவல்லபனாக இருக்கிறபடியினாலே வரதன்னு சொன்னார். வரதன்னா என்ன அர்த்தம்? வரம் ததாச்சி. அவன் வரதான்னு சொல்றார். வரதராஜனைத்தான் சொல்றதுன்னு சொல்லலாமா? அந்த ஸ்ரீவல்லபன்னு சொன்னான் அவள் பெருந்தேவி மணவாளன்னு சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். அப்போ என்ன சொல்றான்னா வரதேத்தின்னு அர்த்தம் அவன் பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனாக இருக்கிறபடியினால்தான் நமக்கு அனுகிரகம் பண்றான். என்ன பிராட்டி புருஷகாரம் பண்ணலைன்னா எம்பெருமானுடைய கிருபை நம்ம இடத்துல பிரவகிக்காது. அதனால அவன் ஸ்ரீவல்லபனாக இருக்கிறபடியினாலே அவனுக்கு ஏற்பட்ட குணம் இது வரம் ததாதி, வரம் கொடுத்தருளும் பெருமாள் என்ற பெருமை அவனுக்கு ஏற்பட்டதான். அதனால வரத இதி. அதுக்கு மேல அது எதனால வரம் கொடுக்கிறான்? தயாபரேதி. தயாபர நம்ம இடத்துல அவனுக்கு அளவற்ற கருணை. எத்தனையோ பேர் ஜீவாத்மாக்கள் உலகத்தில் இருந்தாலும் நம்மை சரணமுடைய வேணும், நம்மையே உபாயமாக கொள்ள வேணும் என்கிற நினைவு இவனுக்கு இருக்கிறதே என்று அவன் தயை காட்டினான். அந்த தயையை காட்டுறதுக்கு எது காரணம்னா ஸ்ரீவல்லபம். ஒவ்வொன்றுத்துக்கும் வச்சுக்கணும். இந்த ஸ்ரீவல்லபான்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்ல அத்தனை விசேஷணங்களுக்கும் நாம் பொருத்தி பார்க்க வேணும். அவன் ஸ்ரீவல்லபனாக இருக்கிறபடியினாலே வரதனாக இருக்கிறான். ஸ்ரீவல்லபனாக இருக்கிறபடியினாலே தயாபரனாக இருக்கிறான். அடுத்தது பக்த பிரியேதி. பக்தர்களுக்கெல்லாம் அவன் ரொம்ப பிரியனாக இருக்கிறான். ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். பக்த பிரியன்னா என்ன அர்த்தம்? பக்தர்களுக்கு பிரியமாய் இருக்கிறவன் அல்லது பக்தர்களிடத்துல தான் பிரீத்தி உள்ளவனாய் இருக்கிறவன். பக்த பிரியான்றதுக்கு என்ன அர்த்தம்? பக்தேஷு பிரியா, பக்தானாம் பிரியா, ரெண்டும் சொல்லலாம். பக்தேஷு பக்தர்களிடத்துல அவன் பிரீத்தி வச்சிருக்கான் இல்லையா? பகவானே கீதையில சொன்னான் பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. பகவான் சொன்ன வார்த்தை இது. பிரியா ஞானினா அத்தியர்த்தம். ஞானிகள் எனக்கு மிகவும் பிரீத்திகரமானவர்கள். அகம் ச பிரியா, நானும் கூட அவர்களும் என்னிடத்தில் பிரீத்தி வைக்கிறார்கள், நானும் அவர்களிடத்தில் பிரீத்தி வைக்கிறேன் என்று சொன்னபடியினாலே அந்த அர்த்தத்தை பக்த பிரியேதி. அந்த பக்த பிரியேத்தின்றத மறுபடியும் ஸ்ரீவல்லபேதி, ஸ்ரீவல்லபனாய் இருக்கிறபடினால தான் பக்த பிரியனாய் இருக்கிறான். அப்படியே அர்த்தம் சொல்லலாம். இல்லை இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். என்ன? ஸ்ரீவல்லபனாய் இருக்கிறபடினாலே வரதனாய் இருக்கிறான், வரதனாய் இருக்கிறபடினாலே தயாபரனாய் இருக்கிறான், தயாபரனாய் இருக்கிறபடினாலே பக்த பிரியனாய் இருக்கிறான் என்று ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாகவும் அப்படியும் சொல்லலாம். இதெல்லாம் இருந்த எல்லாம் பண்ணினாலும் கூட நம்மளை சம்சாரத்திலேயே வச்சிருந்தான் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பிரீத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன வரம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பவலுண்டன கோவிதேதி. இந்த சம்சாரத்திலேருந்து நம்மளை எப்படி அப்புறப்படுத்துறதுன்றது அவனுக்கு நன்னா தெரியும். எந்த வழியாலே அப்புறப்படுத்த வேணும்னு. இவனுக்கே சம்சாரத்தில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அப்பா போறோம் என்ன உன் திருவடியில் சேர்த்துக்கோன்னு சம்சாரத்திலேயே ஆசை உடையவனாக இருக்கிறவன் கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுவானா இதுலேருந்து விடுபட்டா போறோம் என்ற நினைவு ஏற்படுத்தி விடுறான். அதாவது இவனை எப்படி தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளணுன்ற வகை அவனுக்குத்தான் தெரியும். அதனால பவலுண்டன கோவிதேதி. என்ன அர்த்தம்? கோவிதா இதி. அதுக்கு மேலே நாதேதி, நாதா இதி, நாகசயனேதி. நாதன் என்னால் எல்லாருக்கும் அவன் தான் சுவாமி. நாகசயனன் என்னால் ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அது எதுக்காக சொல்றாருன்னா ஒரு எம்பெருமான் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனை இப்படி ஆதிசேஷனுக்கு சமமானா ஆக்கி விடுறான். அதானே அவன் பண்ணக்கூடிய உயர்ந்த காரியம் அது. நாகசயனேதி. அதற்கு மேலே ஜெகன் நிவாசேதி. இப்படியெல்லாம் இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காகத்தான் அவன் என்ன பண்றான்? ஜகத்திலே வந்து நிவசிக்கிறான். ஜகத்திலன்னா எப்படி அர்த்தம்? ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். என்ன அர்த்தம்? ஜெகன் நிவாசகான்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா ஜகத்து அஸ்ய நிவசதி, ஜகதி சஹா நிவசதி, ரெண்டும் சொல்லலாம். ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அனைத்துலகம் தன்னுள் நிற்க
நெறிமையால் தானும் அவத்துள் நிற்கும் பிரான் அனைத்துலகும் தன்னுள் நிற்க நெறிமையால் தானும் அருகிலேன் தன்னுள் அனைத்துலகும் நிற்க நெறிமையால் தானும் அவத்துள் நிற்கும் பிரான் என்று எல்லா வஸ்துக்களிலேயும் அவன் இருக்கிறான். எல்லா வஸ்துக்களும் அவனிடத்திலே இருக்கின்றன. வாசுதேவ சப்தத்திற்கோ விஷ்ணு சப்தத்திற்கோ நாராயண சப்தத்திற்கோ எல்லாத்துக்கும் இதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துக்களிலேயும் அவன் இருக்கிறான், அவனுக்குள்ளே எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன. அவன் ஜெகன்னிவாசகானா ஜகத்தில் அவன் நிவசிக்கிறான், ஜகத்து அவனிடத்திலே வசிக்கிறது என்று இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லலாம். இப்படியெல்லாம் அவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டா நாதேதி எல்லாம் ஏன் இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றான் என்னால் என்ன பண்றது, பெத்த பாவிக்கு விடப்போமோ, எல்லாருக்கும் நாதன் அவன் தானே, அதனால அவன் பண்ணித்தான் ஆகணும், அவனுக்கே வேற வழி இல்லை என்றார். அதுக்கு மேலே நாகசயனேதி இப்படி அனுகிரகம் பண்ணின இடத்திற்கு எடுத்துக்காட்டு உண்டோன்னா திருவனந்தாழ்வானை பாருங்கள், எத்தனை கைங்கரியம் கொள்கிறான் இடத்துல. சென்றால் குடையான், இருந்தால் சிங்காதனமான், நின்னால் மறுபடியான், நீழ்கடலுள் என்றும் புனையான், மணிவிளக்கான், பூம்பட்டான், புல்குமணையான் என்று சொல்லப்பட்டபடி ஒரு ஜீவாத்மாவை அத்தனை கைங்கரியம் கொள்றான்னா நம்மையும் அப்படி கொள்வான் என்று நாம் விஸ்வசிப்பதற்கு அத்தை உதாரணமாக காட்டுறார். ஜெகன்னிவாசேதி இதெல்லாம் செய்வதற்காகத்தான் இப்படி அத்தனை ஜீவாத்மாக்களிடத்திலேயும் எம்பெருமான் உரைகிறான் என்று அவனுடைய இத்தனை திருநாமங்கள் இருக்க. இந்த திருநாமங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னா நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆலாபினம் பிரதிபதம், அடிக்கடி மாம் ஆலாபினம் கூறு. நான் உன்னை இப்படி வாய்ப்பிதற்றி கொண்டிருப்பவனாக நீ என்னை ஆக்கியருட வேணும் என்று முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். நிறைய விளக்கலாம், சுருக்கமாக ஒரு 4-5 ஸ்லோகங்களையாவது பார்க்கணும் இல்லையோ. 2வது ஸ்லோகம் ஜெயது ஜெயது ஜெயவோ தேவகீ நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரசூத பிரதீபா ஜெயது ஜெயது மேக ஷியாமள கோமளாங்க ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்த. கண்ணபிரானை பற்றினது. அடுத்தது அவனிடத்துல தனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எப்பொழுதும் உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கும்படியாக பண்ண வேண்டும் என்று சொன்னார். அதாவது கொஞ்சம் பெரியாழ்வாருக்கும் இந்த இவருடைய தோத்திரத்துக்கும் வித்தியாசம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா முதல்ல மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா பல்லாண்டு என்று எம்பெருமானுக்கு சொல்லிவிட்டு 2வதாக பெரியாழ்வார் என்ன சொன்னார், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்னார். இப்ப இந்த தோத்திரத்தில் நாம் பார்த்தோமானால் என்னன்னா முதல்ல அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்றதுக்கு தகுதியா எப்பொழுதும் உன்னையே நான் பிதற்றி கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தை பிரார்த்தித்துக் கொண்டார். அது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி என்கிற வாக்கியத்தினுடைய விவரணம் கொள்ளலாம். இப்ப பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொன்ன வார்த்தையை அடுத்தபடியா சொல்றேன் என்று சொல். ஜெயத்து 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 ஜெயத்துன்னு என்ன அர்த்தம், பல்லாண்டு பல்லாண்டு. யாருக்கு பல்லாண்டு? தேவகி நந்தனா, தேவகி பிராட்டியினுடைய பிள்ளையாக பிறந்த கண்ணபிரான் வெற்றி பெற்று விளங்கட்டும். ஸ்லோகத்துக்கு ரொம்ப சுருக்கமாக அர்த்தம் சொல்லலாம். அவன் யார்? கிருஷ்ணா விருஷ்ணிவம்ச பிரதீபா, 1000 குலத்தினில் தோன்றும் அணிவிளக்குன்னு சொன்னார் ஆண்டாள். அது இவர் விஷ்ணு வம்சத்திற்கு விளக்குன்னு சொல்றார். விஷ்ணிவம்ச பிரதீபா. அப்புறம் ஜெயத்து ஜெயத்து மேகஷியாமளா கோமளாங்கா. மேகஷியாமளா நல்ல மேகம் போன்ற நிறத்தை உடையவன், கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று சொன்னாலே ஆண்டாள். கோமளாங்கான்னு அர்த்தம், ரொம்ப கோமளமான மென்மையான அங்கங்களை உடையவன் என்ற அர்த்தம். அப்புறம் கடைசியில் சொல்றார் பிருத்வி பாரநாசா. இந்த அவதாரமே எதற்காக ஏற்பட்டது? மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று ஆழ்வார் அருளி செய்தாரே, அதை அப்படியே நினைவு கூறும் வண்ணமாக இவர் என்ன சொல்றார், பிருத்வி பாரநாசா. அந்த மண்ணின் பாரம் நீக்குவதற்காக இந்த உலகத்திலே அவன் என்ன பண்ணினான்? தேவகி நந்தனாக விருஷ்ணி வம்சத்திலே வந்து பிறந்து என்ன பண்ணினான்? பிருத்வி பாரநாசம் பண்ணினான். இந்த உலகத்தின் மாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் அவித்து இருநிறுத்து அவித்து அந்த பூமிக்கு பெரும் பாரத்தை நீக்கி அருளினான் என்று இப்படி பார்க்கிறோம். அதனால இந்த ஸ்லோகத்தாலே அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் என்று 2வது ஸ்லோகத்திலே பார்க்கிறோம். ஆக அடியோமோடும் என்கிறத முதல்ல சொல்லி பல்லாண்டு என்கிறத 2வது ஸ்லோகத்திலே சொன்னார் என்று கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதற்கு மேலே அடுத்தபடியாக 3வது ஸ்லோகம்
இந்த ஸ்லோகம் தொடங்கி ஒரு 2-3 ஸ்லோகத்தால் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எப்பொழுதும் நான் உன்னை மறக்கவே கூடாது, எனக்கு உன்னை மறப்பின்மை ஆண் வேண்டும் மாடு. எல்லாம் ஆழ்வார்களுடைய அருளிச் செயலிலே இருக்கிற விஷயம்தான். என்ன சொல்கிறார் அவர்? நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியிலே சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்? எனக்கு ஒன்றுண்டு சங்கண்மால் யானுரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வனென்றே இருத்தினி நின்புகழில் வைகும் சிந்தையிலும் மத்தினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும்பான். எனக்கு ஆகாசம் கூட, பரமாகாசமான மோட்சம் கூட வேண்டாம்ன்றார். அப்ப இங்கேயே இருக்கிறீரா என்று கேட்டால், இருக்கேன், ஆனா பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குத்தேவல் அன்று நான் வேண்டுவது பின் எதுனா மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. நான் வேண்டக்கூடிய மாடு செல்வம் எதுனா உன்னை என்னைக்கும் மறவாமல் இருக்கணும், எப்பொழுதும் உன்னுடைய நினைவினோடையே இருக்கணும், அதுதான் எனக்கு வேண்டும் என்று ஆழ்வார் நம்மாழ்வார் அருளி செய்தார். அதே போன்ற ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலேயும் சொல்லப்படுகிறது. 3வது ஸ்லோகம். முகுந்தமூர்த்தனா பிரணிபத்யயாச்சே பவந்தமேகாந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதிஹி த்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத் பவத் பிரசாதாத் பவத் பிரசாதாத். உன்னுடைய அனுகிரகத்தாலே எனக்கு என்ன வேணும் பெருமானே? நான் என்ன பண்றேன்? மூர்த்னா பிரணிபத்ய யாச்சே, உன்னுடைய திருவடியிலே தலைவணங்கி நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன வேணும் என்று கேட்டால், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். பவந்தம் ஏகாந்தம் சொல்றார். உன்னிடத்துல நான் ரொம்ப ஏகாந்தமாக கேட்கிற அர்த்தம் இது. என்ன சொல்றேன்னா, தலையாலே சேவித்து என்ன பண்ணுகிறேன்னா, இப்படி ஒரு அர்த்தத்தை நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அது எப்படி இருக்கணும்? பவத் பிரசாதாத், உன்னுடைய பிரசாதத்தினாலே எனக்கு என்ன வேணும்னா, சரணாரவிந்தே அவிஸ்மிருதிஹி மே அஸ்து, உன்னுடைய திருவடி தாமரைகளிலே மறப்பு என்கிறது எனக்கு ஏற்படவே கூடாது. அதாவது எப்பொழுதும் உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய நெஞ்சிலே திகழ்ந்து கொண்டே இருக்க வேணும். உன்னுடைய திருவடி தாமரைகளை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேணும். ஒரு நாள் கூட அதை நான் மறக்கவே கூடாது. அதுதான் எனக்கு வேணும் என்று. அதுதான் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குத்தேவல் அன்று பின் எது வேண்டும்? மறப்பின்மை, உன்னை மறவாமல் இருக்கிற நினைப்பு இருக்கிறதே, அதுதான் எனக்கு வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அதை சொல்றார். பவே பவேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிறவியிலேயும் ஆண்டாள் தெரிவித்தாள் அல்லவா, எத்தைக்கம் ஏழேழு பிறவிக்கம் உந்தன்னோடு உத்தோமே யாவோம். அங்கேயே இந்த அர்த்தத்தை தான் நான் கொள்ள வேணும். அதாவது என்ன அர்த்தம்? ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் என்கிறாள் ஆண்டாள். அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு நாங்கள் உறவினர்களாகவே இருக்க கடவோம், அதுதானே அர்த்தம். அது உறவினர்களாக இருக்க கடவோம்னு பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டா, எம்பெருமானுக்கு நமக்கும் உறவு இருக்கையாவே அமைந்திருக்கிறது. கீழே பாசுரத்தில் அவளே என்ன சொன்னா, உந்தன்னோடு உறவு நமக்கு ஒழிக்க ஒழியாது, ஒழிக்க ஒழியாதுன்னு. எம்பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற உறவை யாருமே ஒழிக்க முடியாது. நாம் நினைத்தாலும் ஒழிக்க முடியாது, அவன் நினைத்தாலும் ஒழிக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து சம்மதித்தாலும் ஒழிக்க முடியாது என்னெல்லாம் வியாக்கியானத்தில் இப்படி காட்டியிருக்கார். அதனால எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒழிக்கவே முடியாது, நிச்சயமா இருக்கு. அப்போ உறவு இருக்கிற பொழுது அது உறவு இருக்கணும்னு எதுக்காக கேட்கிற ஆண்டாள்? உத்தோமே ஆகும்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் உனக்கு நாங்கள் உத்தோமாகவே இருக்க கடவோம், உறவினர்களாக இருக்க கடவோம்னா அதான் உறவு தான் ஏற்கனவே இருக்க. அப்படின்னா உறவு இருந்தா போராது, பின்ன என்ன வேணும்? அந்த உறவு ஞாபகம் இருக்கணும், உறவு தெரியணும். அது தெரியலைன்னா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதைத்தானே பராசர பட்டர் அழகான கதையாக காட்டினார். இதில் காட்டுறார். 736 படி வீடுமன் முத்தம் திருவாய்மொழி வியாக்கியானத்தில் ஒரு பாசுரத்துடைய வியாக்கியானத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன கதை போல சொல்கிறார். அதாவது ரொம்ப கதையை சுருக்கமாக தெரிவிக்கிறேன். ஒரு வியாபாரி அவனுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கிற சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், அந்த வியாபாரத்துக்கு பணம் சம்பாதிக்கணுமே, அதுக்காக கப்பல் கட்டி கொண்டு வெளியூர் செல்லுகிறான். போகிற பொழுது மனைவி இடத்துல சொல்லிட்டு போகிறாம்மா, நான் சீக்கிரமே வந்துடுறேன், நீ கவலைப்படாதே, உனக்கு சீக்கிரமே வந்துடுறேன், நீ இப்போ பிள்ளை பிரசவிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து உனக்கு வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போகிறான். ஆனால் போனவனுக்கு உடனே வர முடியலை. என்ன ஆகிவிட்டது? எங்கேயோ கப்பல் புயலில் மாட்டின்றது, ஏதோ ஒரு தீவில் போனான், அங்கே போய் அடிமையாக மாறினான், அங்கேயே இருந்துட்டான். அவனால் தீவிலேருந்து விடுபட்டு
இவனால் வெளியில் வரவே முடியலை. ஆனால் என்ன ஆயிடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம்னு வைத்துக்கொள்வோம். அங்கேயே மாட்டின்னு இருந்தான். கடைசியில் ஒரு நாள் இவனுக்கும் விடுதலை கிடைச்சது. வேண்டிய பணத்தை சேகரிச்சுட்டான். மறுபடியும் தன் ஊருக்கு வரான். வரபொழுது வழக்கமாக இவன் தன்னுடைய சரக்கையெல்லாம் எந்த இடத்துல இறக்கி வைப்பானோ அந்த இடத்துல இறக்கி வைக்கிறதுக்கு இந்த வியாபாரி போனால் அங்கே வேற ஒருத்தன் சரக்கை வச்சுட்டு இருக்கான். அவன் இவனை விடவே மாட்டேன். நீ இது என்னுடைய இடம்ன்றான். உடனே இல்லை இல்லை, இது என்னுடைய இடம், நான் தான் இதை உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். ஏதோ 20 வருஷம் முன்னால் வெளியில் போனேன், வர முடியலை, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் இந்த இடத்த உபயோகப்படுத்திட்டு இருக்கேன், இது என்னதுன்றான். இது யாருக்கு இப்போ உரிமை என்று 2 பேருக்கும் சண்டை ஏற்படுது. ஒரே கூட்டம் கூடி போகிறது. கிட்டத்தட்ட 2 பேரும் கத்தியால் குத்திக்கிற அளவுக்கு விவாதம் முத்தி போயிடுது. அந்த சமயத்தில் ஒரு வயசான கழவன் வருகிறானுங்க. வந்து என்ன சண்டைன்னு கேட்குறான். இந்த மாதிரி 2 பேரும் விஷயத்தை சொல்கிறான். உடனே 2 பேரையும் திருப்பி பார்க்குறான் அந்த கழவன். உடனே அந்த வெளியிலேருந்து வந்தானே 20 வருஷம் கழிச்சு அவனை பார்த்து, அப்பா நீ இந்த ஊரில் இருந்தவன் தானே, இன்னார் தானேன்னு கேட்குறான். ஆமாம், நான் இன்னான் தான், என்னோட இடம் தானே, அவனுக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்றான். உடனே அந்த இன்னொருத்தரை பார்த்து சொல்கிறான், அப்பா இவன் யாருன்னு தெரியலையா, உன்னுடைய தகப்பனார் என்று சொல்லுகிறான். உங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் நீ இருக்கிற பொழுதும் அவன் வெளியூர் போனான், இதோ இன்னைக்கு தான் திரும்பி வரான், இவன் உன்னுடைய தகப்பனார், இவன் உன்னுடைய பிள்ளை என்று 2 பேரையும் அறிமுகப்படுத்தி விடுகிறான். இப்போ அறிமுகப்படுத்தி விட்ட உடனே என்ன ஆயிடுது, 2 பேருக்கும் சண்டை உண்டோ, 2 சரக்கும் 1 சரக்கு ஆகி விடுகிறது. பிள்ளையே போய் சரக்கையெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறான். இவர்கள் உறவை நினையாதிருந்த காலத்தில் இருவரும் ஒருவருக்கு சண்டையிட்டு கொண்டார்கள். உறவு தெரிஞ்சு விட்ட உடனே இதில் என்ன ஆச்சரியம்னா, தகப்பனுக்கும் மகனுக்கும் உறவுன்றது அந்த பெரியவன் சொன்ன காலத்தில் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவன் தகப்பன் மகன் பழக ஆரம்பித்தான். ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த தகப்பன் உறவு மகன் உறவு இருந்தது. ஆனால் ஏன் அது பிரயோஜனப்படலைன்னா அது அவளுக்கு தெரியல, அதனால பிரயோஜனப்படலை. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவிஸ்மிருதிகின்றார். அவிஸ்மிருதினா என்ன, உனக்கு உன் திருவடிகளில் எனக்கு இருக்கிற சம்பந்தம் எனக்கு மறவாமல் இருக்கணும்னு சொல்கிறார். மறந்து போயிட்டா என்ன ஆகுது, அவனாரோ நாம் ஆரோன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பின்ன என்ன நினைக்கணும், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமே ஆவோம் என்னால் எல்லா பிறவிகளிலேயும் உனக்கு நான் உறவினன் என்ற நினைவோடையே பிறக்கணும் என்கிற அர்த்தத்தையும் நாம் அங்கே சேர்த்து கொள்ளணும் என்று சேர்த்து அனுபவிக்கலாம் என்று அடியே நினைக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த முக்கியமாக ஆழ்வார், அதாவது இந்த இடத்துல குலசேகரர் என்ன பிரார்த்திக்கிறார்னு கேட்டா, சரணாரவிந்தே பவே பவே அவிஸ்மிருதி சியாத் என்று அந்த மரப்பின்மை அது வேண்டும் என்று சொல்றார். அதே அர்த்தத்தை தான் 4வது ஸ்லோகத்திலையும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நாகம் வந்தே தவ சரணையோர் துவந்தம் அத்வந்த ஹேதோஹோ கும்பீபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராமா மிருது தனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். அதாவது என்ன சொல்றார், நான் உனக்கு, அவர் நம்மாழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அடிக்கீழ் குத்தேவல் அன்று மரப்பின்மை யான் வேண்டும் வாடு, அதுதானே சொன்னார். இவர் இன்னும் விசேஷமா என்ன சொல்றாருன்னா, உன்னை வணங்குகிறேனே அகம் வந்தே, உன்னை நான் சேவிக்கிறேன், எதுக்குன்னு கேட்டா உன்னுடைய திருவடிகளில், அதாவது என்ன சொல்றாருன்னா தவ சரணையோ துவந்தம், அதுல என்ன சொல்றேன்னா அத்வந்த ஹேதோஹோ ந வந்தே, எனக்கு அத்வந்தம் 2, அதாவது நமக்கு எப்பொழுது துவந்தம் இரட்டைகள் நம்ம துன்புறுத்துறதெல்லாம் இரட்டை தான். என்ன இரட்டை, இன்பம் துன்பம், காமம் மோகம், மதம் மாச்சரியம், லோபம் என்று பல விஷயங்கள். மதம் எடுத்தாலும் 2 வருது. இந்த இரட்டை இருக்கிறது பாருங்க, அதுதான் நம்ம துன்புறுத்துறது. அந்த ரெட்டையெல்லாம் போகணுன்றதுக்காக, அதாவது என்னிடத்துல சுகதுக்கங்கள் என்னை விட்டு நீங்கணும், எனக்கு காமக்ரோதங்கள் போகணும், மதமாச்சரியங்கள் போகணும், லோபமோகங்கள் போகணும், இனி இதற்காக நான் உன் திருவடிகளில் வந்து சரணாகதி பண்ணலை. நான் அத்வந்த ஹேதோஹோ ந வந்தே, இல்லை அதுக்காக வரல. பின் என்ன சுவாமி, இந்த பாப்பம்லாம் பண்ணியிருந்தா நரகத்தில் போட்டு எவன் வாட்டுவானே, அது உமக்கு வராது இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு. இல்லை இல்லை, அதுக்கும் இல்லை சொல்ற, கும்பி பாகம் குரும் நாரகம் அப்பனே துமப்பி ந வந்தே, என்னை போட்டு கும்பி பாகம் நல்ல கொதிக்க எண்ணெயை வச்சு ஒரு பானையில் வச்சிருப்பாலும் அதில் தூக்கி நம்மளை போட்டு விடுவாலும். ஐயோ எவ்வளவு வேகம் அது. ஆனால் நல்ல வேலை, இங்கே அந்த மாதிரி நம்மளை போட்டால்
உடனே பிராணம் போயிடுமேனா, அங்கே அதுவும் போகாது. இங்கே எல்லாம் என்ன ஆகுன்னா, ஒரு அளவுக்கு மேலே துன்பம் அதிகமாகிடுச்சுன்னா பிராணனாவது போயிடும். ஆனால் அங்கே போகிறத நாரக்கீய சரீரம்னு ஒன்று கொடுப்பான். அந்த சரீரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டால், எவ்வளவு இம்சை அனுபவித்தாலும் அந்த சரீரம் நாங்கள் நீங்கவே நீங்காது. இருந்து அத்தனையும் நமக்கு அந்த வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அதை சொல்கிறார் அவர். ஆனால் அத்தை போக்குறதுக்காகவும் நான் உன்னிடத்துல வரல. கும்பி பாகம் குரும் அபிஹரே நாரகம் ந அபனேதும். பின்ன என்ன, இதெல்லாம் வேண்டாம். சொர்க்கத்தில் போய் அப்சரசுக்களோடு அனுபவிக்கணும்னு நினைக்கிறீரோ, அதுக்காக என்ன செவிக்கிறீரோ? இல்லை, ரம்யா ராமா மிருது தனுலதா நந்தனே நாபிரந்தும். நந்தனவனத்திலே போய் அவர்களோடு ரமிக்கணும் அப்சரசுக்களோடு என்ன, அதையும் நான் கேட்கவில்லை. பின்ன என்னதான் கேட்கிறீர்? எதற்காக என்னை வணங்குகிறீர் என்று கேட்டால், பாவே பாவே, ஒவ்வொரு பிறவியிலேயும் எனக்கு வேண்டியது என்னன்னா, ஹிருதய பவனே பவந்தம் பாவயேயம், உன்னை எப்பொழுதும் நெஞ்சில் மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கணும். அது ஒன்று தான் எனக்கு வேணும். எனக்கு உன்னை மனதில் மறக்காமல் நினைச்சிட்டு இருந்தா போகிறோம். அது நரகாவஸ்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, சொர்க்கானுபவமாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன காரணம்னா, எம்பெருமானை நினைத்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. அதானே சொல்றார். அழகான விஷயம் அது. நரகத்தில் கூட பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தா அந்த நரகானுபவம் கூட இவனுக்கு சுகமாக தோணுமா? எம்பெருமானை எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருந்தான் பிரகலாத ஆழ்வான். அவனை நெருப்பில் இட்ட பொழுதோ அந்த நெருப்பு அவனுக்கு சுடவே இல்லையே. அவனை மலையிலேருந்து உருட்டி விட்ட பொழுதோ அவனுக்கு அதனால துன்பமே உண்டா இல்லையே. ஏன்னா பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அந்த துன்பமே இன்பமாக ஆகிவிடும் என்று சொல்லி இருக்கிறது. அதனால இவர் என்ன கேட்கிறார்னா, பாவே பாவே ஹிருதய பவனே பவந்தம் பாவையேயம், உன்னைத்தான் பாவித்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர நான் மற்ற எதற்காகவும் உன்னை நான் பத்தவில்லை. எதற்காக இந்த துன்பங்கள், இந்த இன்ப துன்பங்களை அகற்றிக் கொள்வதற்கோ அல்லது நரக வேதனையை அனுபவியாமல் இருக்கிறதற்கோ சொர்க்கலோகத்திலே போய் ஆனந்த அனுபவம் பண்ணுவதற்கோ நான் பிரார்த்திக்கவில்லை. இதையெல்லாம் நான் பிரார்த்திக்கவில்லை. பின்ன என்ன வேணும்னு கேட்டா, எப்பொழுதும் உன்னை மறவாமல் இருக்க வேணும், அதைத்தான் நீ எனக்கு தர வேண்டும் என்று அதே அர்த்தத்தை தான் பிரார்த்திக்கிறார். 5வது ஸ்லோகத்திலையும் அதே அர்த்தத்தை வேறு விதமாக தெரிவிக்கிறார். நாஸ்தா தர்மேன வசுநிச்சயே நைவ நாமோபபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வகர்மானுரூபம் ஏதத் பிராத்யம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தொத் பாதாம்போர்ஹ யுககதா நிச்சலா பக்திரஸ்து. அவ்வளோதான். எல்லா பிறவிலையும் தொத் பாதாம்போர்ஹ யுககதா பக்தி, உன்னுடைய 2 திருவடி தாமரைகள் இருக்கிறது, திருவடி தாமரை இணைகள், அதில் நிச்சலா பக்தி, அசையாத பக்தி, அச்சஞ்சலமான பக்தி, அது அஸ்து, அதுதான் எனக்கு இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா சொல்றார், நாஸ்தா தர்ம, லோகத்தில் எல்லாரும் தர்மம் அர்த்தம் காமம் என்று இதுக்காகத்தானே சுவாமி ஆசைப்படுறான். நீ இதெல்லாம் வேணான்றீரே அப்படின்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லை சொல்றாரு இவருக்கு. நாஸ்தா தர்மே, எனக்கு தர்மத்திலையும் ஆசை இல்லை. பின்ன என்னன்னா வசு நிச்சயே, அர்த்தத்திலையும் ஆசை இல்லை. செல்வமும் எனக்கு ஒரு பெரிய பொருளாக தோணவில்லை. காமோபபோகே, தர்மம் அர்த்தம் காமம்னு 3 இருக்கு. காமம் அதுலேயும் எனக்கு வேண்டியது இல்லைங்க. தர்மமும் வேணாம், அர்த்தமும் வேணாம், காமமும் வேணாம். எனக்கு அதிலெல்லாம் ஆஸ்தா நயேவான்ற, அதிலெல்லாம் எனக்கு ஆசை அடியோடு கிடையாது. என்னன்னா இருந்தாலும் இந்த லோகத்தில் இருக்கிற பொழுதோ இன்ப துன்பங்கள் வந்துட்டே இருக்குமே, அது தடுக்க முடியாதே அப்படின்னு சொன்ன. அதுக்கு என்ன பண்ண போறீர் அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பூர்வ கர்மா அனுரூபம் யத்யத் பவ்யம் பவது, என்னென்ன வரணுமோ அது தானே வரத்தான் போகிறது. நமக்கு பிராரப்த கர்மன்றது ஒன்று இருக்கு, அது பூர்வ கர்மான ரூபம், முன்வினை பயன், அதை அனுபவிச்சு தான் தீரணும், அதை தவறவே முடியாது. அது என்ன வருதோ வந்துட்டு போட்டோம், அதை பற்றி நான் விசாரமே படலை. எனக்கு அனுபவிக்க வேண்டிய பாப புண்ணியங்கள் என்ன இருந்தாலும் அதை நான் அனுபவிக்கிறதுக்கு சித்தமாக தான் இருக்கேன். யத்யத் பவ்யம் பவது பூர்வ கர்மா அனுரூபம், என்னுடைய முன்வினை பயனுக்கு சேர என்னென்ன வருதோ அது அத்தனையும் நான் அனுபவிப்பதற்கு சித்தமாயே இருக்கிறேன். அதில் ஒன்றும் குறையே கிடையாது. என்ன வந்தாலும் வரட்டும். ஆனால் எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, பாதாம்போர்ஹ யுககதா பக்தி, உன்னுடைய திருவடி தாமரை இணைகள் இருக்கிறதே அதில் இருக்கக்கூடிய பக்தி அது எப்படி இருக்கணும்னா, ஜன்ம ஜன்மாந்தரேபி,
அதான் உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள்களாய் எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் என்ன ஆண்டாள் சொன்னாள். அதே விஷயம்தான் இங்க என்ன சொல்றோம்னா, ஜன்ம ஜன்மாந்தரேபி நிச்சலா பக்தி, அந்த அசஞ்சலமான பக்தி, அசையாத பக்தி, என்ன வந்தாலும் கலக்க முடியாத பக்தி, அது உன் திருவடிகளில் இருக்கணும் என்கிற இது எப்படி இருக்கணும்னா, ஏதத் மம பகுமதம் பிரார்த்தியம், இதுதான் எனக்கு மிக விரும்பத்தக்கதாக இருக்கிறது, மிகவும் இஷ்டமாய் பிரார்த்திக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லா சமயத்திலும் எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியில உன்னுடைய திருவடிகளை நான் மறக்கக்கூடாது. உன் திருவடி இணைகளில் அச்சஞ்சலமான பக்தி எனக்கு தொடரணும். இதுதான் எனக்கு வேணுமே தவிர இதை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். தர்மமோ அர்த்தமோ காமமோ இன்னும் சொல்ல போனால் மோட்சமோ கூட சொல்லலைனாலும் அதையும் கூட நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் கூட எனக்கு ஏன்னா எப்போ ஆழ்வார், அதாவது இந்த குலசேகரர் இந்த ஸ்தோத்திரத்தில் ஜென்ம ஜென்மாந்தரேபின்னு சொன்னாரோ, அது எல்லா பிறவிகளிலும் சொன்னாரோ, பரமபதத்துக்கு போயிட்டா பிறவி கிடையாது தானே. ஆனால் பிறவிகளிலேன்னு சொல்கிறபடினால என்ன அர்த்தம், அந்த மோட்சமும் வானான்னு சொல்கிறாரோ. நான் ஆண்டாள் எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும்னு ஆண்டாளும் அதை சொல்லியிருக்காளோ. அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக எத்தனை பிறவி பிறந்தாலும் அது தகும் தானே. ஆயினாலே என்ன சொல்லுகிறாள் இந்த ஸ்தோத்திரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே, இப்படிப்பட்ட ஸ்லோகம் இப்பொழுது முதல் 2 ஸ்லோகம் அவர் முதல் ஸ்லோகத்தில் எம்பெருமானை துதித்தார், 2வது ஸ்லோகத்தில் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார், 3, 4, 5 இந்த 3 ஸ்லோகத்திலையும் என்ன பிரார்த்தித்துக் கொள்கிறார்னா, எம்பெருமானை எப்பொழுதும் மறவாதிருக்க வேணும், அவனுடைய திருவடியிலே அச்சஞ்சலமான பக்தி எனக்கு உண்டாக வேணும் என்ன அதைத்தான் பிரார்த்தித்துக் கொள்கிறார். இப்படியெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் அற்புதமாக அருளி செய்திருக்கிறபடியினாலே தான் இந்த ஸ்தோத்திரத்தை நித்தியானுசந்தேயம்னு சொல்லி வச்சிருக்கார். நித்தியம் நாம் அனுசந்திக்கணும். என்ன காரணம்னா, இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கும் உண்டாகணும் இல்லையோ, அது நமக்கு உண்டாகிறதுக்காகத்தான் குலசேகரர் இப்படியெல்லாம் அருளி செய்திருக்கிறார் என்று அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். இன்னும் இது போல ஸ்லோகங்கள் நிறைய தொடர்கின்றன. அதையெல்லாம் நாம் மேலே வித்வான்கள் தொடர்ந்து உபன்யசிப்பார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தோத்திரதாரா என்கிற ஒரு பெயரிலே இன்னும் பல பல விசேஷமான அனுபவங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு அப்படி நியமித்தருளிய இதற்கெல்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிபடி எழுந்தருளிருக்கின்ற ஏதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, வர்த்தமான ஜீயர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கு மறுபடியும் ஒருவரை பல்லாண்டு பாடி இதுபோல இன்னும் மேலும் மேலும் பல பல காரியங்களை, விசேஷமான கைங்கரியங்களை ஜீயர் சுவாமி செய்துள்ள வேணும் என்று அதற்குரிய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களை அந்த ஜீயர் சுவாமிக்கு வழங்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலும் எம்பெருமானாருடைய திருவடிகளிலும் அடியன் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். லக்ஷ்மீ சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீபக்ஷபக்ஷதே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்யனாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தனகஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். கமலாகுஜகஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம். பிருந்தாரண்யநிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாய நித்யமங்கலம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீ மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரிநாதாய கலிவரிணே சதுர்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். மனோஜ்ஞவரயோகீந்திர மானசாம்போஜபானவே யதுஷைல நிவாசாய யதிராஜாய மங்களம். சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமர்விதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம். லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சாரபோகி சந்தஷ்டஜீவ ஜீவாதவே நமः. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி
நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே